श्रीराजगोपसूरीन्द्रकृपालब्धात्मसंविदम् कौण्डिन्यवंशसम्भूतम् श्रीनिवासगुरुम् भजे। श्रीमते श्रीनिवासार्य महादेशिकाय நமஹ. இன்றைய தினம் உத்தமமான வைகாசி பூரம் ஸ்ரீ உவே கருடபுரம் சின்னசுவாமி என்று ஜெகத் பிரசித்தராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ உவே மகாவித்வான் திருமலை ஈச்சம்பாடி கருடபுரம் ஸ்ரீனிவாசாரிய மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய சுவாமியினுடையதான திருநட்சத்திர நன்னாள். இந்த கருடபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட வாழும்போது சுவாமி தேசிக நாட்டமாக எழுந்தருளியிருந்தவர். இந்த லோகத்திலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விசேஷமாக தேசிக சம்பிரதாயத்தினுடைய ஒரு பிரிவான முனித்திரய சம்பிரதாயத்திலே கருடபுரம் சுவாமி அப்படின்னு பிரசித்தமான சன்னியாசி சுவாமி எழுந்தருளியிருந்தார். கருடபுரம் ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னு திருநாமம். அந்த சுவாமியை தான் கருடபுரம் சுவாமின்னு சொல்றது வழக்கம். அந்த சுவாமியினுடைய பூர்வாசிரம தமையனார் திருக்குமாரர் தான் இந்த சுவாமி. அவர் கருடபுரம் சுவாமின்னு பிரசித்தரா இருந்தபடியினால இந்த சுவாமியை கருடபுரம் சின்ன சுவாமி அப்படின்னு சம்பிரதாயத்துல பிரசித்தமா கொண்டாடுவது வழக்கம். இந்த சுவாமியை நேரிலே சேவித்து அனுபவித்த மகான்கள் இவருடையதான பெருமைகளை பல சமயத்திலே பலரிடத்திலே சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த சுவாமி விஷயமாக நிறைய எழுதியும் வைத்திருக்கிறார்கள். உத்தமமான வகுளாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீ மதுராந்தகத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிவாரத்தில் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு ஒரு சுவாமி தேசிகனை போலவே எழுந்தருளியிருந்த சுவாமி. இவரை நேர சேவித்தா வாமனாவதாரத்தை நேர சேவிக்கிறது போலவும் சுவாமி தேசிகனை நேர சேவிக்கிறது போலவும் இருக்கும் அப்படின்னு நேர்ல சேவித்து அனுபவித்த மகான்கள் பலமுறை சொல்லி கேட்டதுண்டு, வாசித்ததுண்டு. இப்பேற்பட்ட மகானுடையதான வைபவம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுபவிப்பதற்கு பிராப்தமாகிறது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவா ஒரு நாளை 5 விதமாக பிரித்துக் கொண்டு அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம் முதலான கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மசாஸ்திரங்கள் சொல்றது. சுவாமி தேசிகனும் ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷைன்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்திலே தெரிவிக்கிறார். குலசேகர பெருமாளும் கூட பெருமாள் திருமொழியில் 2 முப்பொழுது ஏத்தி அப்படின்னு பஞ்சகால அனுஷ்டானத்தை வலியுறுத்துகிறார்கள். கார்த்தால முதல் காலம் அபிகமனம்னு சொல்லக்கூடியதான காலம், அடுத்த காலம் உபாதான காலம், பிரதானமானது இஜ்யான்னு சொல்லக்கூடிய இஜ்யா காலம். ஒரு கிரகஸ்தனுக்கு இந்த இஜ்யா காலம் அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். இஜ்யா ஆராதனம்னு சொல்லக்கூடிய மத்தியான வேளையிலே எம்பெருமானை தலிகையோடு கூட கண்டருள பண்ணி திருவாராதனம் பண்ணுவது ரொம்பவும் முக்கியமான அனுஷ்டானம் கிரகஸ்தனுக்கு. அப்படி முக்கியமான இஜ்யா காலம். அதன் பிறகு சுவாத்தியாய காலம், ராத்திரி சயனிச்சுக்கிறச்ச யோகம்னு சொல்லி ஒரு நாளை 5 காலமாக பிரித்து கொண்டு சாஸ்திரத்திலே சொன்னபடி பெரியவர்களினுடையதான வழியிலே அந்த அனுஷ்டானத்தை பண்ணி கொண்டு வரவேணும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரமகாந்தி அப்படின்னு நம்ம தர்மம். இந்த பஞ்சகால அனுஷ்டானத்தை கிட்டத்தட்ட சுவாமி தேசிகனை போலவே அனுஷ்டித்து வாழ்ந்தவர் இந்த சுவாமி அப்படின்னு சுவாமியை சேவித்த மகான்கள். பின்னால அந்த சுவாமியை பார்த்து உந்தப்பட்டு நாமளும் இப்படிதான் பஞ்சகால அனுஷ்டானங்கள் பண்ணிண்டு பரமகாந்திகளா இருக்கணும் அப்படின்னு இவாலும் அது போல திகழ்ந்த மகான்கள் சொல்லி வச்சிருக்கா. சுவாமி தேசிகனிடத்துல நமக்கெல்லாம் எத்தனை ஆசை உண்டு, எத்தனை பக்தி உண்டு. சுவாமி தேசிகனுடையதான தினச்சரியா ஸ்தோத்திரத்திலே சுவாமியினுடைய திருக்குமாரர் நயினாராச்சாரியர் வர்ணிக்கிறார். சுவாமியினுடைய நித்தியப்படி அனுஷ்டானங்கள் எப்படி இருக்கும், சுவாமிக்கு ஒரு நாள் எப்படி போகும். கார்த்தால சுவாமி கண்மொழித்து தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்றது, பெருமாளை சேவிக்கிறது, காலக்ஷேபம் சாதிக்கிறது, அம்சேறது, உபன்யாசங்கள் சாதிக்கிறது, புஸ்தகங்கள் எழுதுறது, கோவிலுக்கு போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்றது, ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசல்ல காலக்ஷேபம் சாதிக்கிறது, ராத்திரி எம்பெருமானுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டு அவன் திருவடிகளிலே தலையை வைத்து உறங்குவது போன்றதான யோகத்திலே சயனித்துக் கொள்வது, இப்படின்னெல்லாம் சுவாமி தேசிகன் வாழ்நாள் முழுக்க என்னென்ன அனுஷ்டானங்களை நித்தியம் கடைபிடித்துக் கொண்டு வந்தார் அப்படின்னு சுவாமியினுடைய திருக்குமாரர் நயினாராச்சாரியர் ஆச்சரியமாக வர்ணிக்கிறாரே. அந்த தேசிக தினசரியா ஸ்தோத்திரத்தை சேவிக்கிற போதெல்லாம்
காதாலே கேட்கிற போதெல்லாம், அதனுடையதான அர்த்தத்தை அனுபவிக்கிற போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. சுவாமி தேசிகனை நேர சேவிக்க முடியலையே, சுவாமி தேசிகனுடையதான இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் நேர சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற குறை நமக்கெல்லாம் அவசியம் உண்டு. அந்த குறை தீர பல மகான்கள் சுவாமி தேசிக நாட்டமே பின்னால வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்றது உண்டு நம்ம சம்பிரதாயத்துல, விஷயம் தெரிஞ்ச மகான்களான பெரியவா. அந்த மாதிரியான சுவாமிகள்ல ஒருத்தர் தான் இந்த கருடபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி என்கிற மகாவித்வான். இந்த சுவாமி கருடபுரம்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரத்தில் திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தில் அவதாரம் பண்ணினவர். இந்த திருமலை ஈச்சம்பாடி வம்சம்னு சொல்லக்கூடிய வம்சம் கௌண்டின்ய கோத்திரம், ரொம்பவும் உத்தமமான சிரேஷ்டமான திருவம்சம். பல மகான்கள், பல ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், பல சன்னியாசி சார்வபௌமர்கள் எல்லாம் அவதரித்ததான வம்சம் இது. முக்கியமா சொல்லணும்னா ஈசாண்டானுடைய திருவம்சம். ஈசாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி, சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஆச்சாரியர். இந்த ஈசாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமியினிடத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு நிருசிம்ஹ மகாமந்திர உபதேசமும் நிருசிம்ஹ தாபனீய உபனிஷத் பாடமும் ஆகியிருக்கிறது அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றா. ஆக இந்த ஈசாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஆச்சாரியர்கள்ல ஒருத்தர். திருமலையிலே இருந்து கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணின சுவாமி. அதனால இவருக்கு ஸ்ரீனிவாச புரோஹிதர் அப்படின்னு ஒரு விவகாரம் உண்டு, ஒரு பிருதம் உண்டு. எப்படியானா பராசர பற்ற சொல்றச்ச ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா அப்படின்னு பின்னால சொன்னாலோ அந்த மாதிரி இந்த சுவாமியை ஸ்ரீனிவாச புரோஹிதகான்னு கொண்டாடுறது வழக்கம். திருமலை பெரிய கோயிலில் திருவேங்கடமுடையான் சன்னதியில் எல்லா பௌரோஹித்ய காரியங்களையும் வைதிக கர்மாக்களையும் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய வரியராக இந்த சுவாமி எழுந்தருளி இருந்தபடினாலே ஸ்ரீனிவாசனுக்கு புரோஹிதர் அப்படின்னு திருநாமம் சுவாமிக்கு. இந்த சுவாமியினுடையதான வம்சம் திருமலை ஈச்சம்பாடி வம்சம். அதோடு கூட சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களில் ஒருத்தரா சுவாமி ராமானுஜரிடத்திலே சந்நியாசாசிரமம் பெற்றுக்கொண்டு உத்தமமான சந்நியாசி தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளிய மகான் ஈச்சம்பாடி ஆச்சான், ஈச்சம்பாடி ஜீயர்னு சொல்லக்கூடிய சுவாமி. இந்த சுவாமிகள் எல்லாமும் வசந்த ஆச்சாரிய சிரேஷ்டாலா எழுந்தருளி இருந்து சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளினவா. அவளுடையதான திருவம்சம். அந்த வம்சத்திலே நம்ம சுவாமியினுடைய சித்தியா சிறிய திருத்தகப்பனார் கருடபுரம் சுவாமின்னு சொல்லி பூர்வாசிரமத்திலே கருடபுரம் மகாவித்வான் ஸ்ரீ உவே ராஜகோபாலாச்சாரிய சுவாமி என்கிற திருநாமத்தோடு கூட வெள்ளை வேஷ்டி சந்நியாசியாக, அதாவது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற போதே சந்நியாசியை போன்ற வைராகியத்தோடும் பணம், பொருள், பதவி, புகழ் முதலியவற்றில் ஆசைகள் இல்லாமலும் உத்தமமான ரீதியிலே எழுந்தருளியிருந்து நிறைய பேருக்கு சமாசிரயண பரநியாசங்கள், காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிக் கொண்டு சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளிய மகான் கருடபுரம் மகாவித்வான் ஸ்ரீ உவே ராஜகோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி. அந்த சுவாமி தான் பின்னால கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யரான திருவகீந்திரபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனிடத்திலே சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு கருடபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய உலகம் போற்றும் உத்தம சந்நியாசியா கருடபுரம் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோடைய கூட எழுந்தருளி இருந்து நம் சம்பிரதாயத்தை வாழ்வித்து சந்நியாசி தர்மத்தை வாழ்வித்து ஸ்ரீரங்கத்திலே பல திவதேசங்களிலே சம்பிரதாய பிரவச்சனங்களை எல்லாம் கூட பண்ணி இருந்து கொண்டு கடைசியில காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்திலே பரமபதித்து இன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே பிருந்தாவன வீதின்னு சொல்லக்கூடியதான பள்ள வீதியிலே இந்த கருடபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடையதான பிருந்தாவனம் சேவை சாதிக்கிறது. இந்த மாதிரி இந்த வம்சம் பெரிய மகான்களாலே அலங்கிருத்தமான, மகான்களாலே அலங்கரிக்கப்பட்ட வம்சம். அந்த சன்னியாசியான கருடபுரம் சுவாமி இருக்கிறே, அவருடைய பூர்வாசிரம தமையனார் குமாரர் தான் இந்த கருடபுரம் சின்ன சுவாமி என்று பிற்காலத்தில் சம்பிரதாயத்து பெரியவர்களாலே கொண்டாடப்பட்ட ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. இந்த சுவாமியை கருடபுரம்னு சொல்லக்கூடியதான அக்ரஹாரத்தில் திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தில் ஒரு வைகாசி மாசம் பூர நட்சத்திர தன்னைக்கு திரு அவதாரம் பண்ணினார். திருத்தகப்பனாராலே
அந்தந்த காலங்களிலே ஜாதகர்மா, உபநயனம் முதலான எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணப்பெற்று அந்தந்த சம்ஸ்காரத்துக்கேற்ப அனுஷ்டானங்களை எல்லாம் விடாமல் தவறாமல் சுத்தமாக அனுஷ்டித்துக் கொண்டு திருத்தகப்பனாரிடமே வித்யா கிரகணம் அவரிடத்திலே வாசிக்க ஆரம்பித்தார். அவரே அக்ஷராபியாசம் எல்லாம் பண்ணி வைத்து எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்து காவிய பாட்டங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆரம்ப நிலை கல்வியெல்லாம் திருத்தகப்பனாரிடத்திலேயே பண்ணி கொண்டு வந்தார். முக்கிய கர்மானுஷ்டானத்திற்கு தேவையான வேத பாகங்கள், காவியங்கள், நாடகங்கள், வியாக்கரண சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் இது எல்லாத்தையும் தம்முடைய சித்தியா சிறிய தகப்பனார்னு சொல்லக்கூடிய கருடபுரம் மகாவித்வான் ராஜகோபாலாச்சாரிய சுவாமியினிடத்துல அத்தியனம் பண்ணினார். சித்தியா சுவாமியினிடத்துல எல்லா விதமான சம்பந்தமும் உண்டு இருக்கு. அந்த சித்தியா சுவாமி தான் பின்னால சன்னியாசம் வாங்கிட்டு கருடபுரம் சுவாமியா எழுதியிருக்க போறார். பூர்வாசிரமத்திலேயே கருடபுரம் சுவாமியினுடையதான சம்பந்தம் இவருக்கு உண்டு. திருமேனி சம்பந்தமும் உண்டு, திருவடி சம்பந்தமும் உண்டு, வித்யா வம்ச சம்பந்தமும் உண்டு. அவரிடத்துலதான் இந்த சுவாமி எல்லாத்தையும் வாசிச்சுட்டு அந்த சுவாமியினுடைய சன்னதியிலேயே கிரந்த காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு கிரந்த காலக்ஷேபமும் பண்ண ஆரம்பித்தார். இந்த சுவாமிக்கு அங்கேயே சமாசிரயணம், பின் அங்கேயே ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் என்ன, இப்படி முக்கியமான கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபமும் கருடபுரம் சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திலேயே இந்த சுவாமிக்கு அவரிடத்தில் ஆச்சு. இப்படி கருடபுரம் சுவாமியினுடைய திருவடிகள் ஆசிரியத்து ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டு மதுராந்தகம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான திவதேசத்திலே எழுந்தருளி இருந்தார் இந்த சுவாமி. இவர் இப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு எல்லா சம்ஸ்காரங்களும் கைவந்தவரா கருடபுரம் சுவாமியினிடத்திலே அத்தியனம் பண்ணி அவரிடத்திலே சாஸ்திரம் எல்லாம் வாசித்து அவரிடத்திலே கிரந்த காலக்ஷேபம் பண்ணி ஒரு உத்தம பதமை காந்தியா அவருடைய தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு வரார். அப்படின்ற அவருடையதான குணாதிசயங்களை கேட்டு புலிக்குன்னம் ஸ்ரீ கிராமத்தை சேர்ந்த ஒரு மகான் தம்முடைய குமாரத்தியான ஸ்ரீமதி சிங்காரம்மாள்னு சொல்லக்கூடிய அம்மங்காரை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். சுவாமி கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஏற்று ஸ்ரீ மதுராந்தக கஷேத்திரத்திலே தேசிக விருத்தி என்று சொல்லக்கூடியதான உஞ்ச விருத்தியை பண்ணிக்கொண்டு அந்த உஞ்ச விருத்தியிலே என்ன கிடைக்கிறதோ அந்த திரவியத்தை கொண்டு பகவத் ஆராதனம் பண்ணிக்கொண்டு பஞ்சகால அனுஷ்டானங்களையும் விடாது பண்ணிக்கொண்டு எழுந்தருள் இருந்தார். சுவாமிக்கு பெருசா சொத்துன்னு ஒண்ணும் கிடையாது, நிரந்தர வருமானம்னு ஒண்ணும் கிடையாது. வருமானத்துக்காக எந்த விருத்தி, லௌகீக விருத்தியோ உத்தியோகமோ ஒன்னும் வச்சுக்கல சுவாமி. பாடம் சொல்லி தரதோ அதுவோ இதுவோ ஒன்னும் வச்சுக்கல வருமானத்துக்காக. சுவாமிக்கு விருத்தி ஏதோ வரும்படின்னா தேசிக விருத்தின்னு சொல்லக்கூடிய உஞ்ச விருத்தி தான். அதுல என்ன வரதோ அதுதான் சுவாமிக்கு. இப்படி உஞ்ச விருத்தின்னு சொல்லக்கூடிய தேசிக விருத்தியோடு கூட தம்முடைய தர்மபத்னியோடு கூட உத்தமமான ரீதியிலே கிரகஸ்தாசிரம தர்மத்தை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு தன் வாழ்நாள் பூராவும் மதுராந்தகம் ஏரிகாத்தராமன் திருவடிவாரத்திலேயே கழித்தவர் இந்த சுவாமி. வசந்த ஞானம். சுவாமியினுடைய ஞானம் எப்பேற்பட்டதுன்னா, சுவாமியினிடத்துல ஒரு முறை பாடம் கேட்டா அந்த விஷயம் கேட்கிறவாளுக்கு மறக்காது. அப்படி ஒரு சாமர்த்தியத்தோடைய கூட பாடம் சொல்லக்கூடியவர் சுவாமி. சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் கேட்டா சந்தேகம் இல்லாதபடிக்கு சுவாமி காலக்ஷேபம் சாதிப்பார். அதோடு கூட இன்னொரு சந்தேகமோ அதுல இருந்து ஒரு சந்தேகமோ இப்படி சந்தேக பரம்பரைகள் இல்லாமல் தெளிவா சொல்ற விஷயம் அத்தனையும் கேட்கிறவாளுக்கு போய் சேரும்படியா காலக்ஷேபம் சொல்லக்கூடியவர், பாடம் சொல்லக்கூடியவர். காலக்ஷேபம் மட்டுமல்ல, சாஸ்திரமோ காவியமோ ஏதானும் பாடம் சொல்லணும்னாலும் அப்படிதான் சொல்லுவார் சுவாமி. சுவாமிக்கு அருளி செயல்ல ரொம்ப ஈடுபாடு அதிகம். அருளி செயல் முழுக்க சுவாமிக்கு அத்தியனம். யாரானும் அருளி செயல் சேவா காலம் பண்றச்ச, அருளி செயல் திருவ சொல்லிக்கிறச்ச, சந்த சொல்லிக்கிறச்ச சுவாமி திருச்செவி சாத்தினாரானா, சுவாமி காதால கேட்டாரானா, ஏதானும் தப்பு இருந்தா அப்புறமா அவளை தனியா கூட்டு இந்த மாதிரி குழந்தை நீ இப்படி சொன்ன, இது இப்படி சொல்லக்கூடாது, இப்படிதான் சேவிக்கணும்னு அன்பா திருத்த வேறான் சுவாமி. அத்தனை தூரம் சுவாமிக்கு ஞாபக சக்தி உண்டு. சொல்லிண்டே இருக்கிறச்ச என்ன சேவிக்கிற நீ, இப்படி எல்லாம் சேவிக்க கூடாது அப்படின்னு சபையில போய் அவளை அவமானப்படுத்த மாட்டார். சொல்லிண்டே இருக்கிறச்ச அவ மனசு கஷ்டப்படும்படியா பண்ண மாட்டார். பேசாம கேட்டு இருந்துட்டோ எப்பயானு தனியா பாக்குறச்ச அவளை கூட்ட அன்பா ஆசையா சொல்லியாகும் சுவாமி. அத்தனை ஒரு கருணை சுவாமிக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துல பூரணமான ஈடுபாடு உண்டு சுவாமிக்கு. எப்போதும் ஆழ்வார் அருளி செயல்களினுடைய அனுபவத்திலே மூழ்கி திளைக்கக்கூடியவர் சுவாமி. அத்தியனோத்சவங்கள் எல்லாம் விடாம பெருமாள் சன்னதியில போய் திருச்செவி சாத்தியாகும், அன்வயித்தாகவும் கொண்டாடியாகுமாம்.
அப்படி ஒரு ஈடுபாடு. சுவாமிக்கு வைராக்கியம் அதிகம். சுவாமியினுடைய ஆச்சாரியன் கருடபுரம் சுவாமி இருக்காரு, அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாலேயே வைராக்கியமே வடிவெடுத்தவரா இருந்தார். சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லவா வேணும், லோக பிரசித்தியான வைராக்கியசாலி. அவரை போலவே இவரும் வைராக்கியத்தோடு இருந்தார். பணம், புகழ், பதவி, ஸ்தோத்திரம் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவர் சுவாமி. சுவாமி தேசிக நாட்டமா யஹ் கியாதிலாப பூஜாசு விமுகா அப்படின்னு சொல்லும்படியா எல்லா விதமான ஆசைகளையும் துறந்தவர் சுவாமி. எதிலையும் பற்று கிடையாது சுவாமிக்கு. அனுஷ்டானங்கள்ல ஒரு நாளும் தவறாதவர் சுவாமி. ஒரு அனுஷ்டானத்தை ஒருத்தன் எப்படி பண்ணணும்ன்றது அவன் ஆச்சாரியனிடத்துல பாடம் கேட்கிறத விட, ஒரு தர்மசாஸ்திர புஸ்தகத்தை, ஆன்மீக புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட, இந்த சுவாமி அனுஷ்டானம் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிறது அத்தனை உபயோகமா இருக்கும் அப்படின்னு நேர்ல சேவிச்சவா சொல்லுவா. அப்படி நூல் பிடித்தார் போல உத்தமமான அனுஷ்டானம். அனுஷ்டானம் அப்படின்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சுவாமியை பார்த்து கத்துக்கலாம். இப்படி நிறைய ஞானமும் வைராக்கியமும் அனுஷ்டானம் தவறாமல் இருக்கக்கூடியதான தகுதியும் இருந்தாலும் கூட சுவாமிக்கு பட்டாடோபமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பரமகாந்தி, நான் ஆச்சாரம், நான் அனுஷ்டானம் அப்படின்றதான ஒரு கர்வம் துளியும் சுவாமிக்கு கிடையாது. அதே போல மத்தவால குறைவா இட போடக்கூடியதான குணமும் சுவாமியினிடத்துல கிடையாது. சுவாமி கருணையே வடிவெடுத்தவர், பொறுமையே வடிவெடுத்தவர். எப்போதும் சுவாமிக்கு பொறுமைதான் பிரதானம். சுவாமிக்கு அது ஒரு அலங்காரம்னு சொல்லலாமா. எந்த சமயத்திலும் எதுக்காகவும் சுவாமிக்கு கோபம்னு ஒண்ணு வந்ததே கிடையாதான். அப்படின்னா என்னன்னு தெரியாதான் சுவாமிக்கு. எல்லாரிடத்திலும் கருணை தான் அதிகமா சுவாமிக்கு. யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலாம், யாருக்கு எப்படி உபகாரம் பண்ணலாம், யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம சாதிக்கக்கூடியவர் சுவாமி. இப்படி பொறுமையே வடிவெடுத்தவரா, கருணையோடு கூட அன்போடு கூட எல்லாரையும் திருத்தி பணிகொள்ளக்கூடியவரா சுவாமி இருந்தபடினாலே இந்த சுவாமியினுடைய சிஷ்யா மட்டும் இல்லாமல் சுவாமி வாழ்ந்த காலத்துல மதுராந்தகத்துல ஸ்ரீ வைஷ்ணவான்னு யார் இருந்தாலும் அல்லது எந்த ஸ்ரீ வைஷ்ணவா மதுராந்தகத்துக்கு வந்தாலும் சுவாமியை ஆசையா போய் சேவித்து தண்டன் சமர்ப்பித்து அவளுக்கு என்னென்ன சந்தேகமோ அதெல்லாம் சுவாமியை கேட்டு தீர்த்துப்பாலாம். வேற ஆச்சாரியர்களிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்த சுவாமிகள்லாம் கூட ஏதேனும் விசேஷமான அர்த்தமோ விசேஷமான விசாரமோ அதெல்லாம் இந்த சுவாமியோட கூட பண்ணி அனுபவிப்பாலாம். அத்தனை தூரம் எல்லாராலையும் சம்பிரதாய பேதம் இல்லாமல் கொண்டாடப்படக்கூடியவரா ஆசையா எல்லோரும் சேவிக்கும்படியாக எழுந்தருளியிருந்தார் சுவாமி. இத்தனை குணங்களோடு கூட பல கல்யாண குணங்கள், கருணையோடு மற்றவாளுக்கு உதவுறது, யாரையும் கோபித்துக் கொள்ளாதது, இந்த பழிவாங்கிற எண்ணமெல்லாம் இல்லாதது, பணம் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாதது, தன்னை என்றும் ஒரு பணிவாகவே நினைத்துக் கொள்வது, நாள் தவறாம பெருமாளை சேவிக்கிறது, அருள் செயல்கள் சொல்றது, வேதம் சொல்றது, இப்படி பல கல்யாண குணங்களோட பல ஆத்ம குணங்களோட சாஸ்திர முறைப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கிரகஸ்தன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரமகாந்தி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பண்டிதன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்து காட்டினவர் சுவாமி. சுவாமியினுடைய உத்தமமான குணங்கள்ல பாகவத பிரதிபக்தின்னு சொல்லக்கூடிய குணம் ரொம்ப உத்தமமான குணம். நம்மளை விட வயசுல சின்னவா, ஞானத்துல சின்னவா, ஆச்சார அனுஷ்டானத்துல சின்னவா அப்படின்றதான வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாவிப்பார் சுவாமி. யாரையும் குறைச்சி இட போட மாட்டார். இவர் நம்மளை விட வயசுல சின்னவர், இவருக்கு என்ன தெரியும், இவர் காலக்ஷேபமே பண்ணல, இவருக்கு என்ன தெரியும், அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் துளி கிடையாது சுவாமிக்கு. பாகவதான்னு சொன்னா ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாரும் பாகவதா தான், எல்லாரிடத்திலும் பக்தியோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்றதான சாஸ்திர நம்பிக்கை உடையவர் சுவாமி. சாஸ்திரம் சொன்னா சொல்லிட்டு போறது, ஆனா வயசுல சின்னவா, ஒன்னும் தெரியாதவா, இவாள் இடத்துல எல்லாம் நாம அந்த மாதிரியான ஒரு பக்தியோட கூட இருக்கலாமா அப்படின்னு எல்லாம் சுவாமிக்கு யோசனையே வராது. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பெறுவரே. பாகவதா யாரா இருந்தாலும் பகவானுடைய அடியவர்கள், பகவானுடைய சின்னங்கள், எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று அப்படின்னு பெரியாழ்வார் சாதித்தது போல பாகவதா எல்லாரையும் பகவானுடைய பிரதிநிதிகளா தான் சுவாமி பாவிப்பர். அத்தனை பாகவத பிரதிபத்தி உண்டு சுவாமிக்கு. அதே மாதிரி சுவாமி ததியாராதனைக்கு பேர் போனவர். நன்னா யோசிக்கணும். சுவாமிக்கு சொந்தமா பூமி, சொத்து, சுகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிரந்தர வருமானமும் கிடையாது. சுவாமி பெரிய கோட்டீஸ்வரர் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. மத்தியானம் உஞ்சவருத்தி பண்ணக்கூடியதுல வரக்கூடிய திரவியம் தான் சுவாமியினுடையதான நித்திய திருவாராதனத்துக்கு. அதுலதான் பெருமாளுக்கு தலிகை பண்ணி அதுதான் ஸ்டார்ட் ஆகும். விசேஷமா சுவாமிக்கு ஒன்றும் சமிருத்தி எல்லாம் கிடையாது. அந்த தசையிலும் கூட தினம் சுவாமி ஆத்துல யாரானும் சாப்பிடுவா. நிறைய பேரை பாக்குறச்செல்லாம் சுவாமி ஆத்துக்கு சாப்பிட வரணும்னு சாட்சியாகுமா அப்பப்போ.
யாரான மதுராந்தகத்துக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு பரமைகாந்திகள் வெளியில சாப்பிடாதவா யாரான வந்தாலாமா தைரியமா வருவாளாம். ஏன்னா சுவாமி யாருக்கு சுவாமி ஆத்துல சுத்தமா சாப்பிடலாம், சுவாமி ஆத்துல சாப்பிட நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சுவாமி ஆத்து தலிகைய மனசுல வச்சுட்டே வருவாளாம். சுவாமி அந்த மாதிரி கோவில்ல யாரானோ வெளியூர்ல இருந்து சுவாமிகள் ஆச்சாரக்காரா வந்திருந்தாலானா அவள் ஆத்துக்கு சாப்பிட சொல்லி கூட்டுட்டு தான் வந்து அவளோட தான் சாப்பிடுவாராம். அப்படி இல்லாத போன சமயத்துல உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ல யாரையானும் கூட்டு அவளோட ஷார்ட் ஆகும். தனியா இருந்து தலையை பண்ணி சாப்பிடுற புருஷா யாரான இருந்தா அவளை கூட்டு அவளோட சேர்ந்து ஷார்ட் ஆகும். குழந்தைகள் யாரான இருந்தான்னா அவளுக்கு சாதம் போட்டாகும். இப்படி சுவாமியும் தேவிகளும் அதிதி போஜனம் இல்லாம சாப்பிட்ட நாளே கிடையாது. சுவாமியினுடைய தேவிகள் சுவாமி தேசிகனுடைய தர்மபத்னியை போலே இந்த சுவாமிக்கு எல்லா விதத்திலும் அனுகுணமான தர்மபத்னி. சுவாமி என்ன பிக்ஷையில கொண்டாந்து கொடுக்கிறாரோ அதை கொண்டு எந்த குறையும் இல்லாமல் பூரண மனசோட தலிகை பண்ணி வைத்து ஆத்துக்காரியம் எல்லாம் பண்ணி எம்பெருமான் சன்னதி எல்லாம் சித்தப்படுத்தி வைத்து சுவாமியினுடைய திருவாராதனம் முதலான அத்தனை அனுஷ்டானங்களுக்கும் சகாயமாக நின்று சுவாமி அழிச்சுண்டு வரவாளுக்கு மலர்ந்த முகத்தோட பெற்ற தாயை போலே சாதம் போட்டு பரிமாறி அவள் அன்போடு உபசரித்து சுவாமிக்கு ஒரு தர்மபத்னியா எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இந்த சுவாமியை பர்த்தாவாக அடைவதற்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லும்படியாக வாழ்ந்த அம்மங்கார் அந்த அம்மங்கர். சுவாமி தேசிகனை போல ரொம்பவும் அன்வர்த்தமான அனுகுணமான தர்மபத்னி சுவாமிக்கு. இதிலும் சுவாமி தேசிகனை போல சுவாமி இப்படி காலம் பூராவும் உஞ்சவருத்தியில வரக்கூடியதை கொண்டு விசேஷமா பாகவதாலுக்கு ததியாராதனமும் பண்ணிக்கொண்டு அதிதி சத்காரம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்த சுவாமி. இப்படி பஞ்சகால அனுஷ்டானம், பாகவத ததியாராதனம், கோவில்ல பெருமாள மங்களாசாசனம் பண்றது, உஞ்சவருத்தி, இதோட கூட காலக்ஷேபங்கள் சாதிக்கிறது, பிரார்த்திச்சவாளுக்கு பிரார்த்தித்த சமயத்துல சமாசிரயன பரநியாசங்கள் பண்ணி வைக்கிறது, சாஸ்திர பாடம் சொல்றது, இதெல்லாம் பண்ணிக்கொண்டு கொஞ்சமும் கர்வம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் எங்கேயும் போகாமல் மதுராந்தகத்திலேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்த சுவாமி. என்னைக்கு போனாலும் சுவாமியை மதுராந்தகத்துல சேவிக்கலாம். பல சிஷ்யர்கள் சுவாமி ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிண்டா, பல மந்திரங்களை உபதேசமா வாங்கிண்டா, சுவாமி திருவடிகள்ல பரநியாசம் பண்ணிண்டவா நிறைய பேர். இதனால சுவாமி பெரிய உத்தமமான ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்தார். நிறைய பேருக்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்திரயசாரம்னு சொல்லக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபமா சாதித்திருக்கார் சுவாமி. சுவாமியினிடத்துல கிரந்த காலக்ஷேபம் பண்ணி வித்வான்களாக திகழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. சுவாமியினுடைய ஆச்சாரியன் கருடபுரம் சுவாமி இருக்காரு, அவருடைய பூர்வாசிரம திருக்குமாரர்கள், இந்த சுவாமியினுடைய மற்ற தாயாதிகள், இன்னும் அந்த மதுராந்தகத்திலே வேத வாத்தியார்களாக இருந்தவர்கள், இன்னும் மகாவித்வான்கள், இன்னும் பரமைகாந்திகள்னு அந்த காலத்துல மதுராந்தகத்துல யாரெல்லாம் பரமைகாந்திகளா இருந்தாலும் அந்த சுவாமிகள்ல பல பேர் இவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருக்கா. அவள்லாம் பிற்காலத்துல காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய ஆச்சாரியாலா எழுந்தருளி இருந்தா, இவரை போலவே பரமைகாந்திகளா பஞ்சகால அனுஷ்டானம் பண்ணிண்டு எழுந்தருளி இருந்தா. அதுதான் விசேஷம். இந்த சுவாமியை சேவிக்கிறவாளுக்கு நாமளும் இந்த சுவாமியாட்டமே வாழணும் அப்படின்ற எண்ணம் தானா வரும். எப்படியானா கல்யாணத்துக்கு யாச்சகம் பண்றதுக்காக வந்த பிரம்மச்சாரி சுவாமி ஸ்திரீ ஸ்துதி பாடி ஸ்வர்ண மழையை வரவழைத்தாலும் தனக்கு தேவையான ஒரு 4 காசு மாத்திரம் எடுத்துட்டு மீதி வாண்டான்னு சொன்னானோ, எப்படியானா சுவாமி தேசிகனை சேவித்த மாத்திரத்துல சுவாமியினுடைய வைராக்கியம் கொஞ்சம் அந்த பிரம்மச்சாரிக்கு வந்ததோ, அந்த மாதிரி இந்த சுவாமியை சேவிக்கிறவாள்லாம் இவராட்டமே இருக்கணும்னு நினைப்பா. இவரிடத்துல ஆசிரியத்து காலக்ஷேபம் பண்ணி இவருடைய திருவடி பலத்தினாலே இவருடைய அனுகிரகத்தினால அப்படி இருந்திருக்கா நிறைய மகான்கள். அந்த மாதிரி பல பேருக்கு சுவாமி காலக்ஷேப ஆச்சாரியன். சுவாமியினுடையதான அனுஷ்டானம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சம்பிரதாய காலக்ஷேபங்கள் சாதிக்கிறது மாத்திரம் இல்லாம நிறைய பேருக்கு வியாக்கரண சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் எல்லாம் கூட சுவாமி பாடம் சொல்லி வச்சிருக்கார். நிறைய பேருக்கு காவியங்கள்லாம் பாடம் சொல்லுவார், நாடகங்கள்லாம் பாடம் சொல்லுவார். நிறைய பேருக்கு அருளி செயலும் சுவாமி சந்த சொல்லி வச்சிருக்கார். அருளி செயலுக்கான அர்த்தத்தையும் சாதிச்சிருக்கார் சுவாமி. சுவாமியினிடத்துல திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்ணினவாளுக்கு சேவிக்கிற செய்ய ஆழ்வாருடையதான அனுபவம் ஏற்படும்படியான அனுகிரகம் உண்டு. ஏன்னா சுவாமி பிரபந்தம் சேவிக்கிற செய்ய அர்த்தானுசந்தானமா ஆழ்வாருடைய அனுபவம் என்னன்றது சுவாமியினுடைய மனசுல ஓடும். அதனால சுவாமி அத்தியனம் பண்ற குழந்தைகளுக்கு இவரிடத்துல யார் அருள் செயல் கத்துக்கிறாளோ அவளுக்கு அர்த்த விசேஷங்களையும் சாதித்து வைத்தாகும். ஆழ்வாருடைய அனுபவங்களை எல்லாம் பல காலம் அப்படி கதை போல சாட்சாகும். அதெல்லாம் கேட்டு கேட்டு சுவாமியினிடத்துல அருள் செயல் வாசவா சுவாமியோட பழகினவா எல்லாம் ஆழ்வார்களுடையதான அனுபவத்தை நன்னா உணர்ந்திருந்தா.
இந்த சுவாமியினுடைய ரூபம், இந்த சுவாமியினுடைய விக்கிரகம், இவருடைய தோற்றம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமாம். குள்ளமா இருப்பாராம், செக்க செவேல்னு சிவந்த திருமேனியாம், எப்போதும் சிரித்த முகத்தோட இருப்பாராம். இதுதான் சுவாமியினுடைய அடையாளமா. குள்ளமா சேப்பா நன்னா பிரகாசமா பரம தேஜஸ்வியா சிரிச்ச முகத்தோடயே இருப்பாரு, அவர் தான் கருடபுரம் சின்ன சுவாமி அப்படின்னு சொல்லுவாளாம். சுவாமியை சேவித்தா வாமனாவதாரத்தை நேர்ல சேவிக்காத குறை, சாமி தேசகனை நேர்ல சேவிக்காத குறை தீரும்னு சொல்லுவாளாம். அப்படி இருப்பாராம் சுவாமி, பரம தேஜஸ்வியா இருப்பாராம். சுவாமியினுடைய வாக்கு இருக்கிறதே சத்திய வாக்கு. சுவாமியினுடைய வாக்குல ஒரு நாளும் பொய்யே வந்தது கிடையாது. எதை சாதித்தாலும் சத்தியமே சாதிப்பார். சுவாமி சாதிக்கிறது அப்படியே நடக்கும். அப்படி இருந்தாலும் கூட மிகவும் பணிவா அன்பா இருந்தபடினால பல பேருடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தார் சுவாமி. அப்படின்னா பல பேரால கூட சுவாமி அபிமானிக்கப்பட்டார். இந்த சுவாமியினுடைய நித்தியப்படி அனுஷ்டானங்கள், பஞ்சகால அனுஷ்டானம் எப்படி இருக்கும்னா, முதல் காலமான அபிகமன காலம் பின்னால 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாராம் சுவாமி. விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்துண்டு இந்த லோகம் நன்னா இருக்கணும், லோகத்துல இருக்கிற எல்லாரும் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமார்த்தம் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு மதுராந்தகம் ஏரிக்கு போய் நித்திய கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு தீர்த்தாமாடி அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி கிழக்கு கரையிலே ஒரு ஆத்து திண்ணையில, ரேழி திண்ணையில தம்முடையதான திருப்பு குடலையை வச்சுட்டு புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி அகத்து திண்ணை, ஆத்து திண்ணைக்கு வந்து கிரமமா வேஷ்டி உடுத்திண்டு 12 திருமண் காப்பெல்லாம் தெரிச்சுண்டு பவித்திர மாலை, தாமரை மணி மாலை, துளசி மணி மாலை இதெல்லாம் கழுத்துல சாத்தின்ட்டு சூரியோதய மாறத்துக்குள்ள சுவாமி கார்த்தால சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள்லாம் பூர்ணமா முடிச்சுட்டு வரான். இப்படி சுவாமி சந்தியாவந்தனம் பண்ணி மற்ற அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஜபங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஆத்துக்கு திரும்புறதுக்கு சுமார் கார்த்தால 8 மணிக்கு மேல ஆயிடுமா. 4 மணிக்கு எழுந்துக்கிறார். படுக்கையில இருந்தே பெருமாளை அதிகமனமா சரணாகதி பண்ணி பிரார்த்திச்சுக்கிறார். லோகம் நன்னா இருக்கணும், இன்னைக்கு காரியம் நல்லபடியா போகணும், பகவானுடையதான திருவாராதனம் விசேஷமா நடக்கணும், குறை இல்லாம நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறார். ஏரிக்கு எழுந்தருளியாருது. காலை கடன்கள்லாம் முடிச்சுண்டு புஷ்கரணிக்கு திரும்பி புஷ்கரணியில தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு சுவாமி சித்தமாகி ஆத்துக்கு திரும்புறதுக்கு 8 மணி ஆறுது. 4 மணி காலம் அனுஷ்டானம். அறக்க பறக்க பண்றதே கிடையாது, நிதானமா பண்ணியாகும். 2வது காலமான உபாதான காலத்திலே பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான துளசியை கிரகிக்கிறது, புஷ்பத்தை கிரகிக்கிறது, சந்தன கட்டையை குழைச்சு சந்தனம் அழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி திருவாராதனத்துக்கு சேவையான வஸ்துக்களை எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு சுவாமியினுடைய தேவிகள் பலபலப்பா செப்பு சொம்பு தேய்ச்சி வச்சிருப்பாலாம். பாக்குறதுக்கு அப்படியே பிரகாசமா மின்னுமா செப்பு சொம்பு. அந்த செப்பு சொம்போடு கூட உபாதான காலத்திலே பிக்ஷைக்கு எழுதுவர் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடிய அக்ரஹார வீதிகள்ல பிக்ஷைக்காக சுவாமி எழுந்தருளுவர். அப்போ கையில தாழங்குடைய புடிச்சுண்டு, வெயிலுக்காக தாழங்குடைய புடிச்சுண்டு 12 திருமண் காப்புகளோடு கூட கழுத்துல துளசி மாலை, தாமரமணி மாலை, பவித்திர மாலையோடு கூட ஆச்சரியமா யோக வேஷ்டி எல்லாம் சாத்திண்டு சுவாமி அந்த கொடையை பிடிச்சுண்டு ஒரு கையில சொம்பெடுத்துண்டு வீதியில ஏழ்றச்ச சாட்சாத் வாமனனை சேவிக்கிறது போலவே இருக்குமா. வாமனன் எப்படி கமண்டலவும் தாழங்கொடையும் பிடிச்சுண்டு மகாபலியினுடைய அக்னிவாட்டிகைக்கு எழுந்தருளினானோ அதே போல இருக்கும். ஆச்சரியமாக எழுதுவாராம் சுவாமி. இந்த மாதிரி சுவாமியை இன்னும் கொஞ்ச காலம் சேவித்துக் கொண்டிருக்க மாட்டோமான்னு ஏங்குவாளாம் பாக்குறவா. அத்தனை ஒரு பக்தி சுவாமி இடத்துல எல்லாருக்கும். அப்படி வருவார். வர சமயத்துல தேசிக ஸ்தோத்திரங்களை கம்பீரமான குரல்ல சேவிச்சுண்டு வருவாராம். சுவாமிக்கு தேசிக ஸ்தோத்திரம் மொத்தம் கண்டஸ்தம். ஒரு நாள் ஒரு தேசிக ஸ்தோத்திரத்தை பிக்ஷைக்குன்னு வச்சுப்பறான். இன்னைக்கு பிக்ஷையில இந்த தேசிக ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை கம்பீரமா பூரணமா அனுபவிச்சு கண்கள்ல ஜலம் பெருக அனுசந்தானம் பண்ணிண்டே வீதியில எழுந்துருவார் சுவாமி. சுவாமியினுடைய குரல்ல, சுவாமியினுடைய வாக்குல சுவாமி அப்படி கண்ணுல ஜலத்தை விட்டுண்டு தேசிக ஸ்தோத்திர பாடத்தை சேவிக்கிறத கேட்பதற்காகவே பல பேர் இந்த சமயத்தில் ஆத்துவாசல்ல இருந்து கைகூப்பி சுவாமியை சேவிப்பலாம். பல பேர் சுவாமியை விழுந்து சேவிப்பாலாம். அத்தனை தூரம் சுவாமியினுடைய ஸ்தோத்திரபாட அனுசந்தானம் கம்பீரமா இருக்குமா. இப்படி சுவாமி இந்த சமயத்துக்கு சரியா வருவார் அப்படின்னு தெரிஞ்சுன்னுட்டு அவாவா சித்தமா சுவாமிக்கு பிக்ஷைடுறதுக்காக அரிசியை எடுத்து வச்சிருப்பாலாம். சுவாமி வர சமயத்துக்கு சித்தமா காத்துன்னு இருந்து சுவாமியினுடைய சொம்புல அரிசியை சேர்த்துட்டு சுவாமிய தண்டன் சமர்ப்பிச்சுட்டு உள்ள போவாளாம்.
ஒரு நாள் ஒரு சமயத்துக்கு எழுவாருலாம் கிடையாது. சமயத்துக்கு சரியா எழுடுவார் சுவாமி. இவாளும் சித்தமா காத்துட்டு இருப்பா. சுவாமி வாயை திறந்து கேட்டு இவா சாதிச்ச நாளே கிடையாது. சுவாமி வந்து நின்னாலே இவா சாதிச்சுடுவா. அத்தனை ஒரு பக்தி சுவாமி இடத்துல வாழ்க்கலாம். அதே மாதிரி இவ்வளவு மதிப்போட இவ்வளவு அன்போட எல்லாரும் நம்ம கிட்ட இருக்காளே, யாரை எது வேணாலும் கேட்கலாம், காரியமாகும்னு சுவாமி ஒரு நாளும் நினைச்சவர் கிடையாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது சுவாமிக்கு. யாரையும் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டார் சுவாமி. எந்த சமயத்துல சுவாமிக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ அதை கொண்டு அவளே சமர்ப்பிச்சுடுவா. அந்த அளவுக்கு சுவாமி எல்லோருக்கும் ஒரு ஆச்சாரியனை போல எழுந்தருளி இருந்தார். இந்த பிக்ஷை கூட சொம்பு நிறைஞ்சு போயிடுத்து, ஆத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான அரிசி கிடைச்செடுத்தோம்னா உடனே ஆத்துக்கு எழுதிட்டு வரோம். நன்னா நிறையட்டும், வேற ஏதானும் பையில வாங்கி வச்சுக்கலாம், நாளைக்கு பயன்படும் நாளன்னைக்கு பயன்படும், அந்த மாதிரியான எண்ணமே கிடையாது சுவாமிக்கு. அன்னைக்கு தேவை ஆயிடுத்துன்னா உடனே ஆத்து கிளம்பிடுவார். இதுக்கு நடுவுல பாக்குறவாளெல்லாம் அன்போட ஆசையோட குசலம் விசாரிப்பாராம். சௌக்கியமா, ஆரோக்கியம் நன்னா இருக்கா, அனுஷ்டானங்கள்லாம் நடக்கிறதா, என்ன காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு, பெருமாளை சேவிக்கிறியா அப்படின்னு பாக்குறவாளெல்லாம் குசலம் விசாரிச்சுட்டு, யாரானும் அதிதிகள் வெளியூர்ல இருந்து பெருமாளை சேவிக்க வந்திருக்கா, இல்ல வேற ஏதானும் வேற காரிய நிமித்தமா வேற ஏதாவது திவதேசங்களுக்கு போற வழியில மதுராந்தகம் வந்திருக்கா அப்படின்னா அவளை பார்த்து நம்ம ஆத்துக்கு இன்னைக்கு அவசியம் சாப்பிட வரணும்னு பிரார்த்திப்பறான் சுவாமி. சுவாமி யாரை எங்க பாக்குறாரு, எப்ப சாப்பிட கூப்பிடுறாருன்னு தெரியாது. ஆனா சுவாமி ஆத்துல சரியா தீர்த்தமாற சமயத்துக்கு யாரானும் குறைஞ்சது 2 அதிதிகளாவது இருப்பாளாம் நித்தியம். யாரை எங்க பார்த்தாரு எங்க கூட்டாரு ஒன்னும் தெரியாது. இப்படி சுவாமி பிக்ஷையெல்லாம் எடுத்துட்டு உபாதான காலம் முடிந்து ஆத்துக்கு வரத்துக்கு மத்தியானம் சுமார் ஒரு 11 மணி 11:30 மணி ஆயிடுமா. இப்படி சுவாமி ஒரு உத்தமமான சுவாமி தேசிகனை போல எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு இவருடைய பிரபாவத்தை கேட்டு, இவருடைய குணாதிசயங்களை கேட்டு ஒரு சுவாமி மாம்பாக்கம் ஆழ்வார் ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அந்த சுவாமி பெரிய தனிகர், பெரிய செல்வந்தர். அவர் என்ன பண்ணினார், இப்பேற்பட்ட சுவாமிகளை தான் நாம ஆராதிக்கணும், அதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி மதுராந்தகத்துல தேரடி வீதியில ஒரு கிரகத்தை வாங்கி சுவாமிக்கு சொந்தமா சமர்ப்பித்தார். அவர் சொந்த பணத்துல தேரடி வீதியில ஒரு கிரகம், நன்னா வைதிகமா ஆச்சாரமா வாழ்வதற்குரிய ஒரு கிரகம் கணத்தோடு கூட ஏற்படுத்தி அதை தானமா சமர்ப்பித்தார் சுவாமிக்கு. சுவாமி இந்த ஆத்துல எழுந்தருளி இருந்து நித்தியாராதனங்கள் பண்ணி கொண்டு சம்பிரதாயத்தை வாழ்விக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். சுவாமியும் அவருடையதான உத்தமமான சங்கல்பம், அவருடைய மனசு இதெல்லாம் புரிஞ்சுன்னுட்டு அன்பா அந்த ஆத்துக்கு எழுதினார் சுவாமி. கடைசி மட்டும் அந்த ஆத்துல தான் எழுதிருந்தார் சுவாமி. சுவாமி இந்த உபாதான காலத்துல உஞ்சவருத்திக்கு போறாரு. அதுல ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, அந்த காலத்துல நிறைய மகான்கள் குறிப்பா மதுராந்தகத்துல உஞ்சவருத்தி பண்ணிட்டு எழுந்தருளி இருந்தா. அப்ப சுவாமி இருந்த சமயத்துல இன்னொரு சுவாமியும் இதே மாதிரி எந்த வருமானம் சொத்துலாம் இல்லாம உஞ்சவருத்தியை கொண்டே காரியம் பண்ணக்கூடிய பகவதாராதனம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி எழுதிருந்தாராம். அந்த சுவாமிக்கு இவரை விட வயசுல கொஞ்சம் பெரியவர். அவர் ஆத்துக்கு போய் இவர் பிக்ஷையில வாங்கிட்டு வந்த அரிசி, அவருக்கு தேவையான அரிசியை கொடுத்துட்டு மீதி அரிசி எடுத்துட்டு ஆத்துக்கு போவாராம். இவர் எத்தனை உத்தமமான குணம் பாருங்க. அந்த சுவாமிக்கும் உஞ்சவருத்தி தான், தேசிக விருத்தி தான். வயசா எடுத்து அந்த சுவாமியால ஏல முடியல. சுவாமி எப்படி அம்சைவர், இல்ல சுவாமிக்கு என்னைக்கான உடம்பு முடியல, வெயில்ல பிக்ஷைக்கு எழுந்துள்ள முடியாத சமயம், அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னா, இவர் வாங்கின பிக்ஷையில அந்த சுவாமிக்கு போய் ஒரு பாகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கு போய் திருவாராதனம் ஆகுமா. அப்படி ஒரு உத்தமமான சூக்ஷ்ம தர்மத்தை ஒரு விஷயங்கள்லயும் பார்த்து பார்த்து அனுஷ்டித்தவர் சுவாமி. இப்படி சுவாமி ஆத்துக்கு எழுதி மாத்தியான்னிக ஸ்நானம் பண்ணுவார். கார்த்தால தீர்த்தாமாடி சந்தியாவந்தனம் பண்றது போல மத்தியானம் மாத்தியான்னிக அனுஷ்டானம் பண்றதுக்காக ஒரு ஸ்நானம், மாத்தியான்னிக ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியான்னிக அனுஷ்டானம் முடித்து நித்தியம் பண்ண வேண்டிய கிரகஸ்தாசிரமத்துக்குரியதான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிவிட்டு இஜ்யாராதனம்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருவாராதனம் ஆகும். அதுக்குள்ள தேவிமார் விசேஷமா தலிகையெல்லாம் பண்ணி சித்தமா வச்சிருப்பா. பெருமாள் சன்னதியை மெழுகி கோலமிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி திருவாராதன பாத்திரங்களை எல்லாம் பலபலன்னு தேய்ச்சி வச்சு வசந்த ரீதியில ஆச்சாரமா தலிகையெல்லாம் பண்ணி சித்தமா வச்சிருப்பா. சுவாமி விசேஷமா பூரணமா சாஸ்திரத்தில் சொல்லியபடி பகவதாராதனத்தை விசதமா பண்ணிட்டு வந்த அதிதிகளோடு கூட பெருமாளுடைய தீர்த்தம் சந்தனத்தை எல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு குறைஞ்சது 2 அதிதிகளோடையாவது தான் சுவாமி சாப்பிடுவார். சுவாமிக்கு வருமானமோ பிக்ஷையை கொண்டுதான். அதுலயும் நிறைய பாகவதாலுக்கு சுவாமி காலம் முழுக்க சாதம் போட்டு ஆராதிச்சாருன்னு சொன்னா அது சுவாமியினுடைய தேஜஸ்னுடைய விசேஷம்னு தான் சொல்லணும்.
இப்படி பாகவதாலோடு கூட சேர்ந்து சுவாமி சாட்டு முடிக்கிறதுக்கு அந்தர்யாமி நிவேதனம் ஆறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆயிடுமா. கார்த்தாலேந்து நிர்ஜலம் ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடல சுவாமி. மத்தியானம் பெருமாள் திருவாராதனம் பண்ணி பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிக்கிறாரே, அதுதான் முதல் ஜலம், முதல் தீர்த்தம், முதல் ஆகாரம் சுவாமியினுடைய திருவயத்துல விழுறது. கார்த்தாலேந்து அத்தனை நெருப்பலம்பின் ஆச்சாரம். மத்தியானம் 2 மணி ஆடும் சாப்பிட்டு முடிக்க. இன்னும் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ இருப்பாள் இல்லையோ, அதிதிகளுக்கு சாதம் போடுற ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம், அவள்லாம் கோவிலுக்கு வந்த அதிதிகள் யாரையானும் பார்த்து நம்ம ஆத்துக்கு சாப்பிட வரணும்னு கூட்டாலான்னா, இன்னைக்கு கருடபுரம் சின்ன சுவாமி ஆத்துக்கு வர சொல்லி நியமனம், அடியனுக்கு இன்னைக்கு சுவாமி ஆழத்துல சாப்பிடுறதுக்கு பிராப்தமாயிருக்கு, என்ன மன்னிக்கணும்னு வரலாம். அவ நினைப்பாலாம், நாமளே அதிதிகள் யாரானும் தேடிந்து போறதுக்குள்ள இத்தனை அனுஷ்டானங்களை வச்சிருந்த சுவாமி எந்த சந்தில யாரை பார்த்து எப்படி சொல்றாரு, எங்க கூப்பிடுறாருன்னு தெரியலையே, யாரை கேட்டாலும் சுவாமி கூப்பிட்டாருன்னு சொல்றாளே, என்ன இப்படி ஒரு பாகவத பிரதிபத்தி சுவாமிக்குன்னு கொண்டாடுவாளாம். அந்த அளவுக்கு சுவாமியாத்துக்கு போனா நிச்சயம் சாதம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாருக்கும். இப்ப ஏற்பட்ட மகான் சாஸ்திரம் சொல்றச்ச, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம். ஆராதனங்கள்ல பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆராதனம் உசந்தது. மற்ற தேவதைகளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை எல்லாத்த விட ஸ்ரீமன் நாராயணன் சர்வேஸ்வரன் பரம்பொருள், அவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் உசந்தது. அதை காட்டிலும் உசந்தது எதுன்னா அவனுடைய அடியவர்களான பாகவதாலுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம். பாகவத ஆராதனம் என்ன? அவ தாகத்துக்கு தீர்த்தம் கொடுத்து, அவ பசிக்கு சாதம் போட்டு அவளை ஆராதிக்கிறது. அந்த வசந்த பாகவத ஆராதனத்தை சுவாமி விசேஷமா வாழ்நாள் முழுக்க ஒரு யாகமாட்டமாவே, ஒரு சங்கல்பம் வச்சுண்டு ஒரு விரதமாட்டமா பண்ணிட்டு வந்தார். இப்படி மத்தியானம் பாகவதாலோட ஷாட்டு முடிக்கிறதுக்கு மணி 2 ஆகும். 2 மணிக்கு மேல ஆத்து ரேழி திண்ணையிலையோ அல்லது வாசல் திண்ணையிலையோ லேசா அப்படி படுத்துட்டு சிரம பரிகாரம் பண்ணிப்பார். படுத்துக்கிறதுனா தூங்குறது இல்லை. பின்னால 4 மணிக்கு எழுந்து 2 மணி வரைக்கும் காரியம் பண்ணிட்டே இருந்தார். ஒன்னும் வயசும் ஆறுது, திருமேனி அசக்தமா இருக்குமோன்னு கொஞ்ச நேரம் அப்படியே பிளாட்டா படுத்துக்கலாமான் இருக்கும். அந்த மாதிரி வெறுமை சயனிச்சுப்பார், தூங்க மாட்டார். பகல் தூக்கம் என்பதே சுவாமிக்கு கிடையாது ஒரு நாளும். அப்படியே 2 மணிக்கு மேல ஒரு 2:15 அந்த மாதிரி சமயத்துக்கு வெறுமை அப்படியே படுத்துண்டு எதையான யோசிச்சுட்டு இருப்பார். பெருமாளை பத்தியோ ஆழ்வார்களை பத்தியோ சாஸ்திரங்களை பத்தியோ ஏதான யோசிச்சுட்டு இருப்பார். அந்த சமயத்தை கூட வீணா கழிக்க மாட்டார் சுவாமி. பகல் ஒரு 3 மணிக்கு சுவாத்தியாய கால அனுஷ்டானம் பண்ணணுன்றதுக்காக படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்துட்டு, படுக்கைன்னா வெறுமை உத்திரியத்தை விரிச்சு அப்படியே படுத்துப்பார், தலைக்கு கையை வச்சுட்டு படுத்துப்பார், அவ்வளவுதான், தூங்க மாட்டார். ஒரு 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துட்டு புஸ்தகம் பார்ப்பார். புஸ்தகம் வாசிக்கிறது, ஓலச்சுவடிகள் வாசிக்கிறது, அந்த மாதிரி கிரந்தங்கள் பார்ப்பார். அந்த சமயத்துல யாரானும் காலக்ஷேபத்துக்கு வந்தாலானா அவளுக்கு காலக்ஷேபம் சாதிப்பார். சில பேர் சில விசேஷார்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வருவா, அவளுக்கு அதை சொல்லுவார். இப்படி பெருமாள் விஷயமா, சம்பிரதாய விஷயமா, சாஸ்திர விஷயமா, வேத விஷயமா, பிரபந்த விஷயமா அந்த சுவாத்தியாய காலம்னு சொல்லக்கூடியது கழியும். சுவாத்தியாயம்னா அப்படிதான், அதான் வேதமோ பிரபந்தமோ புராண இத்திகாசங்களோ சாஸ்திரங்களோ இதை நாம வாசிக்கிறதோ கேட்கறதோ மற்றவாளுக்கு சொல்றதோ ஏதானும் பண்ணி பகவத் விஷயமா காலம் கழியணும். அது ஞானபரமா இருக்கணும். அந்த சுவாத்தியாய காலம் ரொம்ப ஆச்சரியமா முடியும். சுவாமி வெறுப்படிக்கிறதுன்னு இங்க அங்கேயும் போறதோ, வீண் வம்பு பேசுறதோ, தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடுறதோ இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சுவாமிக்கு. எப்பவும் அனுஷ்டானம் காரியம் இல்லாத சமயத்துல கையில புஸ்தகத்தோடயே இருப்பார் சுவாமி. ஏதாவது ஒரு புஸ்தகத்தை, சம்பிரதாய புஸ்தகத்தை வாசிச்சுட்டே தான் சுவாமியினுடைய காலம் கழியும். இதைத்தான் திருமழிசை பிரான் சாதித்தார். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. எம்பெருமான் விஷயமா நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சொல்றார். பிரபந்த சந்தை, வேத சந்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் சுவாமி. புஸ்தகத்தை வாசிக்கிறார், எம்பெருமானை பத்தி வாசிக்கிறார், பெருமாள் திருவாராதனம் பண்றார், கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறார், அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றார். இப்படிதான் சுவாமியினுடைய காலம் திருமழிசை பிரான் சொன்ன ரீதியிலே கழிகிறது. அதுக்குள்ள சாயங்காலம் வந்துடுத்து. சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணணும். அதுக்காக சுவாமி ஆத்துல இருந்து, சுவாமி இருக்கிறது தேரடி வீதியில் இருக்கு, அங்க இருந்து புறப்பட்டு கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய ராமச்சந்திர புஷ்கரணிய ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு வலம் வழக்கமா சுவாமி இறங்கி தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணக்கூடியதான படித்துறையில இறங்கி சாயங்கால சந்தியாவந்தனத்தை பண்ணுவார். சாயங்காலம் சந்தியாவந்தனத்தை ராமச்சந்திர புஷ்கரணியில கிரமமா பண்ணிட்டு அந்த காலத்துல பண்ண வேண்டிய ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு பிரதட்சணமா நிதானமா கோவிலுக்கு எல்லியாகும். கோவிலுக்கு எல்லி
எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை கருணாகரனை ஜனகவள்ளி தாயாரை விசேஷமா மங்களாதாசனம் பண்ணியாகும். நம்ம சுவாமிக்கு மதுராந்தகம் ராமனிடத்திலே கருணாகரனிடத்திலே அந்நியாதிருஷமான பக்தி. வேறெங்கும் வேறு யாரிடத்திலும் இந்த பக்தியை பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்தியாம். தினம் கார்த்தாலும் சாயங்காலம் 2 வேளையும் பெருமாளை போய் சேவிப்பாராம் சுவாமி. அதே ஊர்ல தான் எழுதிருக்கார். இத்தனை அனுஷ்டானங்கள் திருவாராதனம் காலக்ஷேபம் எல்லாமும் நடக்கிறது. ஆனாலும் ஒரு நாளும் 2 காலம் கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் பெருமாளை சேவிக்க தவறதில்லை. அந்த அளவுக்கு சுவாமியினுடைய அர்ச்சாவதார அனுபவம். அருளி செயல் நன்னா ஆழமா அனுபவிக்கிறவாளுக்கு அர்ச்சாவதார அனுபவம் இருக்கிறதும், அர்ச்சாவதார அனுபவம் இருக்கிறவாளுக்கு அருளி செயல் அனுபவம் இருக்கிறதும் ரெண்டும் சம்பிரதாயத்திலே பிரசித்தமான ஒரு விஷயம். சுவாமிக்கு அர்ச்சாவதாரத்திலும் அனுபவம் ஆழங்கால் பட்ட அளவுக்கு உண்டு, அருளி செயல்லையும் ஆழங்கால் பட்ட அனுபவம் உண்டு. அதனால ஆழ்வார் பாசுரங்களின்படி நித்தியம் எம்பெருமானை அப்போதைக்கு அப்போது என் ஆறாவமுதமே அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய அர்ச்சா ரசிக்கிற சுவாமி. கோவில்ல என்னென்ன உற்சவங்கள் என்னன்னைக்கு எந்தெந்த சமயத்துல நடக்கும்ன்றதெல்லாம் சுவாமியை கேட்டா தெரியும். கோவில்ல போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, போர்டுல பார்க்க வேண்டாம், புஸ்தகம் பத்திரிகை எல்லாம் பார்க்க வேண்டாம். சுவாமியை கேட்டா என்னைக்கு எந்த சமயத்துல எப்போ என்ன உற்சவம் நடக்கும்னு நன்னா தெரியும் சுவாமிக்கு. அந்த உற்சவங்களுக்கு தகுந்தபடி சுவாமி தம்முடையதான அனுஷ்டானங்களை மாத்திப்பார். இந்த அனுஷ்டானம் பண்ற சமயத்துல இந்த உற்சவம் இருக்குன்னா அந்த உற்சவம் பிரதானம், அனுஷ்டானம் நித்தியம் இருக்கு. உற்சவம் அன்னைக்கு ஒரு நாள் தான். அதனால உற்சவத்துக்கு முன்னால அனுஷ்டானத்தை பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருந்தா முன்னாடி பண்ணிட்டு அங்க போவார், அல்லது உற்சவம் ஆனா விட்டு வந்து பண்ணிப்பார். அந்த மாதிரி தன்னுடைய அனுஷ்டானங்களோ பாடம் சொல்றதோ காலக்ஷேபம் சாதிக்கிறதோ எதுவா இருந்தாலும் சன்னதியில பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களுக்கு பங்கம் இல்லாம பார்த்துப்பார். ஏன்னா பெருமாள் உற்சவம் பண்ணிக்கிறதே அடியார்களுக்காக, நாம சேவித்து மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் உற்சவம் பண்ணிக்கிறான். அந்த உற்சவங்கள்ல பெருமாளுடையதான திருமஞ்சனம், சாத்துப்படி, புறப்பாடு, ஆஸ்தானம், சாத்துமர, சேவா காலம் இதையெல்லாம் கேட்டு அனுபவிக்காம பார்த்து அனுபவிக்காம எதுக்காக நமக்கு? ஆகையினாலே அது பிரதானமானபடினாலே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுப்பார் சுவாமி. அந்த அளவுக்கு அர்ச்சாவதாரத்துக்கு பிராதானியம் தரக்கூடியவர், கோவிலுக்கும் உற்சவங்களுக்கும் பிராதானியம் தரக்கூடியவர் சுவாமி. அப்படி இருந்தா ஒரு துளியும் தவற மாட்டார். உற்சவ காலம் அனுஷ்டானத்தை சுருக்கிண்டா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிட்டா பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம், அதெல்லாம் சுவாமிக்கு வரவே வராது. எப்ப பண்ணினாலும் பூர்ணமான அனுஷ்டானம் தான். 4 பேர் பாக்குறச்ச அப்படி ரொம்ப ஆச்சாரமா இருக்கிற மாதிரி அனுஷ்டானமா இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் எப்படி வேணாலும் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு நாடகம் அதெல்லாம் சுவாமிக்கு தெரியவே தெரியாது. எப்போதும் ஒரே ரீதியிலே உத்தமமாக இருக்கக்கூடியவர் சுவாமி. ராத்திரி வேளைகள்ல அகோபிலமட்ட பாடசாலையில வேதம் பிரபந்தம் எல்லாம் சந்தையாகி திருவையாகின்னு இருக்கும். குழந்தைகள்லாம் சந்தை சொல்லிட்டு இருக்கோம், திருவை சொல்லிட்டு இருக்குமா. அப்ப சுவாமி அங்க போய் எழுந்தருளி இருந்து அவ சொல்றதையெல்லாம் காதால கேட்பறான், திருச்செவி சாத்து வரான். சுவாமிக்கு என்னதான் வேதமும் பிரபந்தமும் தெரிஞ்சிருந்தாலும் மத்தவா வேதமோ பிரபந்தமோ சேவிக்கிறச்ச அதை கேட்டு ஆனந்திக்கிறதுன்ற உத்தமமான குணமும் சுவாமிக்கு உண்டு. நமக்கு தெரியாத அருளி செயலா இன்னொருத்தர் சேவித்து நாம கேட்கணுமா? அதெல்லாம் கிடையாது சுவாமிக்கு. குழந்தை சேவித்தாலும் கேட்டு ஆனந்திப்பார் சுவாமி. இப்படி பல பேர் வேதத்தையும் பிரபந்தத்தையும் கத்துண்டு கண்டஸ்டமா நாளைக்கு வேத அதிகாரிகளா பிரபந்த அதிகாரிகளா சம்பிரதாயத்தை வாழ வைக்கிறாளே அப்படின்னு சந்தோஷத்தோட சுவாமி தாயுள்ளத்தோட கேட்பறான் காதால. அவ பிரபந்தம் சேவிக்கிறது, வேதம் சொல்றது இதெல்லாம் காதால கேட்டு ஆனந்திச்சுட்டு யாரான ஏதானும் தப்பா சொன்னாலானா அவளை தனியா இருக்கிறச்ச கூட்டு, குழந்தைய இப்படி சொல்லக்கூடாது, இந்த தப்பா சொல்லிட்டே இதை திருத்திக்கோன்னு ஆசையா அவளை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து திருத்தி ஆகுமா சுவாமி. அப்பேற்பட்ட மகான். அந்த மாதிரி பல சமயத்துல பல பேரை சுவாமி திருத்தி பண்ணி கொண்டிருக்கார் அப்படின்னு பலர் பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல சொன்னது உண்டு. அருளி செயல் ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கிறபடினால கோவிலுக்கு அருளி செயல் பாராயணத்திற்கு வேத பாராயணத்திற்கெல்லாம் உற்சவ சமயங்கள்ல வரக்கூடிய சுவாமிகளை எல்லாம் ஆத்து கூட்டு சாதம் போட்டு அவள் ஆராதிக்கிறதோட அவளோட அருளி செயல் அனுபவங்களையும் பகிர்ந்து போறான் சுவாமி. நீங்கள்லாம் ரொம்ப நன்னா கண்டஸ்டமா கோவில்ல கோஷ்டியில கம்பீரமா சேவிச்சுட்டு போறீங்க. இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன சாதிக்கிறார் தெரியுமா? இந்த அனுபவம் எப்படி தெரியுமா அப்படின்னு அவளுக்கு அன்பா சொல்லியாகுமா. அதனால உற்சவத்துல பாராயண கைங்கரியத்துக்கு வரவாளுக்கு வயத்து பசி, வயிற்றுக்கு மாத்திரம் விருந்து இல்ல சுவாமி ஆத்துல, செவிக்கும் விருந்து. அவளுடைய ஞான பசியை, அர்ச்சாவதார அருளி செயல் அனுபவ பசியையும் மாற்றுவார் சுவாமி. இப்படி உற்சவ சமயங்கள்ல நிறைய பேருக்கு விசேஷமா ததியாராதன ஆத்துல நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே வருமானம், உஞ்சவிருத்தி மட்டும்தான். மதுராந்தகத்துல கோயில்ல சுவாமி தேசிகன் சன்னதி இருக்கணும். அங்க புரட்டாசி சிரவணம் சுவாமி தேசிகனுக்கு 10 நாள் உற்சவம் நடக்கிற சமயத்துல
ஒரு வருஷமும் ஒரு நாளோ 2 நாளோ சுவாமியினுடைய உபயத்துல நடக்குமா. இந்த உஞ்சவிருத்தி திரவியத்தை கொண்டு அதையும் பண்ணுவாராம் சுவாமி. அப்படி விசேஷமா பூர்வாச்சாரியரான சுவாமி தேசிகனிடத்துல ஒரு பிரதிபத்தி, அவர் உற்சவத்தை பண்ணி வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் சுவாமிக்கு. எப்போதும் பரம சாந்தியோட இருக்கக்கூடிய சுவாமி. இந்த சுவாமியினிடத்துல எப்படியாவது நமக்கு ஒரு சம்பந்தம் கிடைக்காதா? சுவாமியினிடத்துல சமாசயனம் பண்ணிக்க மாட்டோமா? சரணாகதி பண்ணிக்க மாட்டோமா? காலக்ஷேபம் கேட்க மாட்டோமா? ஏதான வாசிக்க மாட்டோமா? இல்ல ஏதான மந்திரோபதேசம் வாங்கிக்கலாமான்னு எப்படியாவது சுவாமி நமக்கு ஆச்சாரியனா வந்துடணும், நாம சுவாமியினுடைய திருவடியை ஆசிரியச்சுடணும்னு ஆசைப்பட்டு வந்து சுவாமியினிடத்துல ஆசிரியச்சவா பல பேர். இந்த சுவாமி பெரிய மகான்களுடையதான அனுகிரகத்துக்கெல்லாம் பூரண பாத்திரமாக எழுந்தருள் இருந்தார். சுவாமியை காட்டிலும் சின்னவாள்லாம் இப்ப ஏற்பட்ட சுவாமியை சேவிக்கிறது, அவர் அனுஷ்டானங்களை பார்க்கறது, அவர் ஆத்துல சாப்பிடுறது, அவர் கொடுக்கிற பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிறது, அவர் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறது, அவர் வாக்கால பாடம் சொல்லி கேட்கறது, காலக்ஷேபம் பண்றது, இதெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறாளே. அந்த மாதிரி சுவாமியை விட பெரிய வாழ்ப்பால் ஒழிய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியெல்லாம் சுவாமியோட மூத்தவா. அவளும் சுவாமியை பார்த்து ரொம்ப உகந்து கொண்டாடுவாளாம். என்ன இவர் இப்படி இருக்கார், ரொம்ப உத்தமமான சுவாமியா இருக்கார், சுவாமி தேசிகனை பார்த்தது போல இருக்கு இவரை பார்த்தா, இவர் காலாகாலத்துக்கு எந்த ரோகங்களும் இல்லாமல் தீர்காயுசு நன்னா எழுந்தருளி இருந்து சம்பிரதாயத்தை வாழ வைக்கணும், இவரால பல பேருக்கு பல காரியங்கள் ஆனோன்னு நிறைய மகான்கள் மங்களாதாசனம் பண்ணியிருக்கா இவரை. மதுராந்தகம்னு சொல்லக்கூடியது ஒரு உத்தமமான திவதேசம், பூலோக வைகுண்டம்னு சொல்லணும். எதனாலன்னா அத்தனை மகான்கள் வாழ்ந்த இடம், சுவாமி எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பட்ட இடம், சுவாமி பெரிய நம்பிகளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற இடம், பல மகான்கள் அங்கே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு பஞ்சகால பராயணர்களாக காலம் கழித்த இடம், பல மகான்கள் காலக்ஷேபம் கேட்ட இடம், பல மகான்கள் காலக்ஷேபம் சாதித்த இடம். சக்கரவர்த்தி திருமகன் சன்னதியில பல விசேஷமான மகான்களாலே ஸ்ரீமத் ராமாயணம் முதலான உபன்யாசங்கள் எல்லாம் பறக்க நடந்த இடம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பலமுறை நடந்த இடம். இப்படி சம்பிரதாயத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் போல இருக்கிறது மதுராந்தகம்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீமத் ஐசிங்கர்கள் பலரும் எழுந்தருளி இருந்து பாடசாலையிலே பாட பிரவச்சனம் பண்ணின இடம். இஞ்சுமேடு ஸ்ரீமத் ஐசிங்கராலே மதுராந்தகம் பாடசாலை நிர்மாணம் பண்ணப்பட்டதான புண்ணிய பூமி. பல மகான்கள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற பூமி. இப்படி உத்தமமான அந்த மதுராந்தகத்துல அப்ப சுவாமி காலத்துல சுவாமியோட மூத்தவா நிறைய பேர் இருந்தா. அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் கோஷ்டிபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூர் சுவாமி, மகாவித்வான் சுந்தர சௌமிய நாராயணாரிய மகாதேசிகன், இஞ்சிமேடு ஐசிங்கர் சமகாலம் இந்த சுவாமி எல்லாம். அந்த சுவாமியே ஆச்சார அனுஷ்டானங்கள்ல சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் ரொம்ப வசந்த ஜெகத் பிரசித்தரான சுவாமி கோஷ்டிபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடியவர். அவரும் இதே மாதிரிதான், சொத்து வருமானம் எல்லாம் இல்ல, தேசிக விருத்தி, இதே மாதிரி பரமைகாந்தி அனுஷ்டானம், நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறது அப்படின்னு எளிமையே வடிவமா வாழ்ந்த சுவாமி. அவருடைய அனுகிரகத்துக்கு பூரணமான பாத்திரம் இருந்த சுவாமி. அவர் புராண பிரவச்சன இந்த சுவாமியினுடைய ஆச்சாரியர் கருடபுரம் சுவாமி இருந்தாரு, ராஜகோபாலாச்சார சுவாமின்னு பூர்வாசிரமத்துல, அவரே கோஷ்டிபுரம் சுவாமியினுடையதான கோஷ்டிக்கு போய் புராண பிரவச்சனத்தை எல்லாம் கேட்பாராம். அவ்வளவு பெரிய சுவாமி. அவருடைய அனுகிரகம் பூர்ணமா இவருக்கு உண்டு. மகாவித்வான் கொத்திமங்கலம் சுவாமி அப்படின்னு, கொத்திமங்கலம் வாசிய வீரராகவாரிய மகாதேசிகன் ஸ்ரீமாச்சார சுவாமின்னு சொல்லுவா. அந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருடையதான பூரண அனுகிரகத்துக்கு பாத்திரம் இந்த சுவாமி. மகாவித்வான் நாவல்பாக்கம் பெரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவில் சுவாமி நிருசிம்ஹ தாத்தையாரிய மகாதேசிகன், ஐயாவாத்த சுவாமி, என்எஸ்ஆர் சுவாமி, இவாளுக்கெல்லாம் ஆச்சாரியர். அந்த சுவாமியினுடைய பூரணமான அனுகிரகம் பெற்றவர். ஈகை சுவாமின்னு சொல்லக்கூடிய மகான், அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்றவர். கோழியாலம் சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்றவர். இப்படி பல மகான்கள், ஒரு கோஷ்டிபுரம் சுவாமியோ, ஒரு கொத்திமங்கலம் சீமாச்சார சுவாமியோ, ஒரு நாவல்பாக்கம் பெரிய சுவாமியோ, ஒரு ஈக சுவாமியோ, ஒரு கோழியாலம் சுவாமியோ, இவாளை பத்தியே மணிக்கணக்கில் சொல்லிட்டு போலாமோன்னு எத்தனை பிரசித்தலா சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளின மகான்களை வாழலாம். அவள்லாம் இந்த சுவாமியை கொண்டாடி இருக்கான்னு சொன்னா இந்த சுவாமியினுடையதான ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சார அனுஷ்டான சீலர் சுவாமி. இப்படி சுமார் 80 சம்பத்சரங்களுக்கு மேல் கிரகஸ்தாசிரமத்திலேயே சுவாமி எழுந்தருள் இருந்தார். சின்ன வயசுல சுவாமிக்கு திருமணமாச்சு. ஆனதுல இருந்து கடைசி மட்டும் 80 வருஷங்கள் திருமண வாழ்வு, இல்லற வாழ்வுன்னு சொல்லக்கூடியது சுவாமிக்கு 80 வருஷங்களுக்கு மேல தேவிகளிடத்திலே பிரீத்தியா, அந்த அம்மங்காரும் சுவாமியினிடத்துல அன்போடு கூட ஒரு சிஷ்யை ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது போல பண்ணிக்கொண்டு, எல்லா தர்மங்களிலும் சகதர்ம சரீதவா என்பது போல உடனிருந்து கொண்டு,
வரக்கூடியவால அதிதிகளை சிஷ்யால எல்லாம் சொந்த பிள்ளைகளைப் போலே ஒரு தாயாக அரவணைத்துக் கொண்டு சுவாமியினுடைய தேக யாத்திரை முழுக்க சுவாமி யாகமாட்டமா பண்ணின அந்த வாழ்நாள் காரியம் முழுக்க சுவாமிக்கு தர்மபத்னியா கூட இருந்து அன்வர்த்தமா இருந்துட்டு வந்த அம்மங்கார் 80 வருஷங்களுக்கு மேலே இவா 2 பேரும் சேர்ந்து உத்தமமான கிரகஸ்தாசிரமத்தை நடத்திட்டு வந்தார். இருந்தாலும் சுவாமி நீரு பூத்த நெருப்பு, வைராக்கியம் மிக்கவர், தாமரையில தண்ணியை போல சுவாமி பற்றில்லாதவர், அடக்கம் முதலிய கல்யாண குணங்களோடு கூட வாழ்ந்தவர். சாஸ்திரத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை சுவாமிக்கு உண்டு. இப்போ சாஸ்திரம் சிலதெல்லாம் சொல்றச்ச சில பேருக்கு இவாளுக்கு பக்குவம் இல்லாததுனால அதை ஜீர்ணிச்சுக்க முடியாது, இவாளால ஏத்துக்க முடியாது. என்ன சாஸ்திரம் எப்படி சொல்றது, சாஸ்திரம் சொல்லி இருக்கு, இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒப்பல, எனக்கு என்னமோ அது சரி வரும்னு தோணல அப்படின்னு கொஞ்சம் முகம் சொல்லிப்பா, யோசிப்பா, தயங்குவா. இந்த சுவாமி மாதிரி மகான்களுக்கு அந்த தயக்கமே கிடையாது. சாஸ்திரம் சொல்லிடுத்தோ ஆமாம் அவ்வளவுதான், அதுதான் பிரமாணம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல அதெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம பண்ணணும், நமக்கு பிடிக்கணும். சாஸ்திரம் சொல்லாத விஷயத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சாஸ்திரத்துல அத்தனை அசைக்க முடியாத மகா விசுவாசத்தை கொண்டிருந்த சுவாமி. இந்த சுவாமியை நேர்ல சேவித்த மகான்கள்லாம் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வார்த்தை, இதுக்கு மேல இந்த சுவாமி மாதிரி மகான்கள் ஒருத்தர் 2 பேரை கூட கண்ணால பார்ப்பது கஷ்டம், அப்பேற்பட்ட காலம் இது அப்படின்னு நேர்ல பார்த்த மகான்கள்லாம் சொல்லுவாளாம். இத்தனை சிரேஷ்டரா இருந்தாலும் தேவையில்லாம மத்தவா மனசை கஷ்டப்படுத்துறது, வம்பலக்கிறது, ஒருத்தர் அவமானப்படுத்துறது இதெல்லாம் இல்லாமல் தான் உண்டு, தன் காரியம் உண்டு, பகவத் ஆராதனம் பாகவத் ஆராதனம் உண்டு, பெருமாள் சேவை உண்டு, பெருமாள் அனுபவம் உண்டு அப்படின்னே காலம் முழுக்க வாழ்ந்தவர் சுவாமி. இந்த சுவாமி நன்னா 90 வயசு அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டோ அதுக்கு மேல 100 வயசு கிட்ட பரம்பதிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு வாழற சுவாமி. சுவாமி வாழ்ந்தது எப்படி ஒரு அத்யுதமான வைபவமோ அந்த மாதிரி சுவாமி பரமபதிச்சதும் ஒரு விசேஷம். எப்படின்னா சுவாமி பரம்பதிச்சது மார்கழி மாசம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா மதுராந்தகத்திலே ஆழ்வார் திருவடி தொழல் நடக்கக்கூடியதான சமயம். அத்தியனோத்சவம் பூர்த்தியாகி சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான் கருணாகரனுடைய திருவடி தொழக்கூடிய ஆழ்வார் மோட்சம், ஆழ்வார் திருவடி தொழல் வைபவம். அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 1 மாசமா சுவாமியினுடைய திருமேனியில நோவு கண்டிருந்தார், சுவாமி நோவு சாத்திட்டு இருந்தார். அப்படின்னா சுவாமி சீரியஸா இருக்காருன்னு அர்த்தம். முடியல, பழையபடி ஆரோக்கியமா நடமாட முடியல. எந்த அளவுக்கு நோவு சாத்தின்னு இருக்கார், எந்த அளவுக்கு முடியாம இருக்கார் அப்படின்னா நடமாட்டம் இல்லாம ஆத்திலேயே வசிக்கும்படியான ஒரு நிலை. பழையபடி குளத்துக்கு ஏரிக்கெல்லாம் எழ முடியல, பழையபடி ஓடி ஆடி பெருமாள் எல்லாம் சேவிக்க முடியல. கோவிலுக்கு போய் சுவாமி நடமாட்டம் நின்று போய் 1 மாசம் ஆறுது. நாளுக்கு நாள் ஆரோக்கியம் குறைஞ்சுட்டே வந்தது. 100 வயசு ஆப்போறது ஒன்னும். சுவாமி எப்ப வேணாலும் பரமபதிக்கலாம் அப்படின்றதான ஒரு தசை. வைத்தியர் சொல்லிட்டார். வைத்தியர் அப்படின்னா யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவர், சுவாமியாட்டமா வசந்த ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட இருக்கக்கூடிய பரமை காந்தி. அவள்ல யார் வைத்தியம் தெரிஞ்சவாளோ அவாதான் சுவாமியை தொட்டு சுவாமிக்கு வைத்தியம் பண்ணுவா, மருந்தெல்லாம் கொடுப்பா. அதுக்கும் அவசியம் இல்லை. சுவாமி நோயின்னு படுத்ததில்லை, அனாவசியமா ஷாட்டு, அனாவசியமா உடம்புக்கு எதையும் வர வச்சுட்டது இல்லை சுவாமி. அதனால சுவாமிக்கு வைத்தியமே தேவைப்படல. இருந்தாலும் கடைசி காலத்துல சுவாமி இப்படி நடமாட்டம் இல்லாம இருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்ட போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ மகான் பரமை காந்தி, அவர் வைத்தியம் பண்ணக்கூடிய சுவாமி, அவர் கூட்டன்னு வந்து காட்டினா. அவர் சுவாமி நாடி எல்லாம் பிடிச்சு பார்த்து சுவாமியினுடைய திருமேனி எல்லாம் பார்த்துட்டு இனிமேல் சுவாமி பழையபடி நடமாடுறது கஷ்டம், அதிகபட்சம் 1 மாசம் 1.5 மாசம் இருந்தாருன்னா பெரிய விஷயம், சுவாமி எப்ப வேணாலும் பரம்பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்படியே 1 மாசம் படுத்த படுக்கையா எழுந்திருந்தார் சுவாமி. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டே வந்தது. சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா 1 நாள் 2 நாள் தாங்கும், அதுக்கு மேல சுவாமி எழுதி இருக்க மாட்டார், பரம்பதிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாம். அந்த மாதிரியான சமயம் சுவாமிய பல சிஷ்யர்கள், அபிமானிகள், ஆப்தர்கள்லாம் விழுந்து விழுந்து கவனமா எப்போது சுவாமியை கவனிச்சுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவால போல அத்தனை கவனிச்சுட்டா. யாரண்டையும் 1 ரூபா வாங்கிக்க மாட்டார், ஒரு வஸ்து வாங்கிக்க மாட்டார், ஒரு காரியம் வாங்கிக்க மாட்டார், இது கூட அது கூட கேட்க மாட்டார், எதையும் எதிர்பார்க்க மாட்டார். உஞ்ச விருத்தியை கொண்டே அத்தனை பேருக்கு பார்த்து பார்த்து சாதம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்ச சுவாமி
எத்தனையோ பேருக்கு ஞானம் கொடுத்திருக்கார். இந்த சுவாமிக்கு என்ன பண்ணலாம், என்ன சமயம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவாள போல சுவாமியாத்து வாசல்ல போட்டி போட்டுண்டு நீ நான் அப்படின்னு சுவாமிக்கு நிறைய பணிவிடைகள்லாம் பண்ணிட்டு கூடவே இருப்பாளாம் நிறைய பேர் ஸ்ரீ வைஷ்ணவா. அந்த மாதிரி சமயம் சர்வ ஜாக்கிரதையா சுவாமியை பார்த்துட்டு வரா. ராப்பத்து கடைசி நாள் ஆழ்வார் திருவடி தொழல் மகோத்சவம். சுவாமி திருமேனியில ரொம்ப அவஸ்தை ஜாஸ்தியா போய் சுவாமி அப்படி தவிக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து சுவாமி இந்த திருமேனியை விடுத்துட்டு ஸ்ரீவைகுண்டம் எல்ல போறாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. ஊரெல்லாம் ஒரே பேச்சு தானா. இனி இந்த மாதிரி ஒரு சாதுவை, இப்பேற்பட்ட ஒரு சுவாமியை எங்கு பார்க்க முடியும்? இந்த மாதிரி சுவாமி தேசிகன் இப்படிதான் வாழ்ந்தார் அப்படின்னு நமக்கெல்லாம் புரிய வைத்த ஒரு மகானை எங்க போய் தேடுவது அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருந்தாலாம். சுவாமி எப்ப வேணாலும் பரம்பதிக்கலாம், தீட்டு வந்துடும், அதனால சீக்கிரம் ஆழ்வார் திருவடி தொழில் உற்சவம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடணும். ஏன்னா அத்தியன உற்சவத்தினுடைய பிரதானமான உற்சவமே ஆழ்வார் திருவடி தொழில் தானே. 20 நாள் உற்சவம் நடந்து ஆழ்வார் திருவடி தொழில் நடக்க முடியாதபடிக்கு யாரோ போய் கோயில் சாத்திட்டான்னு சொன்னா அது நன்னா இருக்காது. அதனால வழக்கம் போல நிதானமா ஆறாமரை பண்ணாம கொஞ்சம் சுருக்க சீக்கிரம் பண்ணி முடிச்சுடலாம் உற்சவத்தை, உற்சவம் நிக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணுண்டா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம். ஏன்னா சுவாமியை வந்து பார்த்தா சுவாமி கடைசி தசையில இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா, எப்ப வேணாலும் பரம்பதிக்கலாம்னு தெரிஞ்சுட்டா, இனி உற்சவத்தை நாம வந்து தவற விடக்கூடாது, உற்சவத்தை இழக்கக்கூடாது. முக்கியமா இந்த சுவாமிக்கு அது திருவுள்ளமே கிடையாது. சுவாமி நன்னா இருந்து இவரால உற்சவம் நிக்கிறதுன்னு சொன்னா அதை ஏத்துப்பறா சுவாமி? என்ன இப்படி ஒரு அபச்சாரம் நம்மளால நடந்து கொடுத்தேன்னு துடிச்சு போயிடுவாரு சுவாமி. அதனால சுவாமியனுடைய திருவுள்ளத்திற்கும் அது உகப்பல்ல. சுவாமி இப்ப தேவரீர் நோவு சாத்திண்டு முடியாம படுத்துட்டு இருக்கு, தேவரீரால உற்சவம் தடைபடுறாப்புல இருக்குன்னு சொன்னா அதை திருச்செவி சாத்தி அதை கேட்டுக்க கூடிய ஸ்திதியில சுவாமி இல்ல. இப்போ கான்சியஸ்னஸ் இல்ல சுவாமிக்கு. அப்படி பேச்சு இல்ல, பார்வை இல்ல, அப்படி பெருமாளை தியானிச்சுண்டு பகவத் அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கார் சுவாமி. இந்த லௌகிக உணர்வே கிடையாது சுவாமிக்கு. யாரோ வரா பார்க்கணும் பேசணும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற சமயத்துல சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான் கருணாகரனுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடி தொழக்கூடியான சமயம் வந்தது. சுமார் ராத்திரி 10 மணிக்கு ஆழ்வார் பெருமாள் திருவடி தொழறதுக்காக நம்மாழ்வார் ஆச்சரியமா அழகா கைத்தலத்துல ஏல பண்ணிட்டு அர்ச்சக சுவாமிகள் குழந்தையாட்டமா அர்ச்சக சுவாமிகள் நம்மாழ்வார திரு கைத்தலத்துல ஏல பண்ணி கொண்டு பெருமாளை பிரதட்சிணமா வரா. ஆழ்வாருக்கு முன்னால தூபம் தீபம் மணி ஓசைகள் முழங்க, வாத்தியங்கள் முழங்க, வேத பிரபந்த பாசுரங்கள் எதிரொலிக்க ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி எம்பெருமான் பரமபதநாதனுடைய திருவடி தொழுவரதை நோக்கி போயின்னு இருக்கார். பெருமாளை பிரதட்சணமா வந்துட்டு இருக்கார். அர்ச்சக சுவாமிகள் திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டபத்தை கிரமேண பிரதட்சிணமா வந்து ஆழ்வாரை விண்ணதிர வான வேடிக்கை, அதாவது ஆழ்வார் திருவடி தொழற சமயத்துல வாசல்ல வெடி போடுறா. அந்த வாசையோடு கூட ஆகாசத்தை புலக்கும்படியா சேவிக்கப்படுகிற பிரபந்த பாசுரங்களோடு கூட சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்தன்னு சொல்லக்கூடியதான அந்த அனுபவத்தோடு கூட சுவாமி நம்மாழ்வார் கருணாகரனுடைய திருவடியை தொழுது பரம்பதிக்கிறார். ஆழ்வார் திருவடி தொழல் அடுத்து ஆழ்வார் மோட்சத்துக்கு போயிட்டார். நம்மாழ்வார் மோட்சம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. நம்மாழ்வார் இப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே கருணாகரன் சக்கரவர்த்தி திருமகன் திருவடிவாரத்துல மோட்சானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்வார் திருத்துழா போட்டும் வரச்சுட்டா, ஆழ்வார் மோட்சத்துல இருக்கார். இப்போ நல்லபடியா தடங்கள் இல்லாம உற்சவம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு எல்லாரும் பெருமூச்சு விட்டுண்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா, வாசல்ல யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது கோவில் வாசல்ல. திரும்பி பார்த்தப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து வாசல்ல நின்றுண்டு சுவாமி பரம்பதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னார். எப்போ? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி. இங்க இருக்கிற சுவாமிகள் அருளை செயல் சேவிக்கிறவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு அனுபவமா. என்ன அதிசயம் இது! இங்கே கருணாகரன் திருவடிகள்ல நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் திருவடிகள்ல நம்ம சுவாமியா? இந்த பரமபதிக்கிற வேலை, உத்தமமான வேலை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாமெல்லாம் சரணாகதி பண்ணி வைகுண்டம் போனோம் அப்படின்னு நமக்கு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினவரே பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் தான். அவர் சொல்லிதான் நாமெல்லாம் சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் போயிட்டு இருக்கோம், மோட்சம் போறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அவர் மோட்சம் போற சமயத்துல இந்த சுவாமிக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. கருணாகரன் திருவடிகளில் சுவாமி நம்மாழ்வார் அவன் திருவடிகளை தொழ, நம்மாழ்வார் திருவடிகளிலே தலையை வைத்துக் கொண்டு அந்த கருணாகரனுடைய திருவடிகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் கருடபுரம் சின்ன சுவாமி. தந்தையன நின்ன தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருள்னாலே
நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறதுன்னா நம்மாழ்வாரிட்ட பிச்சை, அவர் சொன்னபடி சரணாகதி பண்ணிக்கிறதுனாலதான் நமக்கு பெருமாள் சம்பந்தம் கிடைக்கிறது. ஆனா இவருக்கு அந்த நம்மாழ்வாரோடையே மோட்சம் கிடைக்கிறது, என்ன ஒரு பாக்கியம் இது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அருளி செயல் தெரிந்த மகான்கள்லாம் கொண்டாடினாலாம். மகான்களுடைய மரணமும் போற்ற தகுந்ததா அத்தியாச்சரியமானதா இருக்கிறது அப்படின்னு பேசிட்டாலாம். எப்படி ஒரு ஆச்சரியமான சேர்த்தி! வாழ்நாள் முழுக்க ஆழ்வார் ஆச்சாரியர்களை அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளான திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை தனக்கு உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் சுவாமி கருடபுரம் சின்ன சுவாமி. வாழ்நாள் முழுக்க ஆழ்வார்களையும் அவர்கள் அருளி செயல்களையும் உயிர் மூச்சா கொண்டு வாழ்ந்தோமே, வாழ்க்கையை முடிச்சுட்டு பரமபதம் போற சமயத்துல மாத்திரம் எப்படி ஆழ்வார பிரியறது? அதனால நாமளும் ஆழ்வாரோட சேர்ந்து அவர் திருவடியை பிடிச்சுண்டே வைகுண்டம் போயிடலான்னு சுவாமி அவர் பின்னாடியே போயிட்டாரோ? அல்லது வாழ்நாள் முழுக்க தங்களை போன்ற பகவத் அனுபவத்தையும் அருளி செயல் அனுபவத்தையும் கொடுத்து இவரை வழிநடத்திய ஆழ்வார்களுக்கு தலைவரான சுவாமி நம்மாழ்வார் வாழ்நாள் முழுக்க இவரை வழிநடத்தினோம், போறதை இவரையும் சேர்த்து நாம் அழிச்சுட்டு போயிடலான்னு இவர் அழிச்சுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் கண்ணில் ஜலத்தை உதிர்த்துண்டு சுவாமியை நினைச்சு அனுபவிச்சுண்டு நின்னாலாம். மொத்தத்துல சுவாமி பரமபதிச்ச வேலை எல்லாரும் கொண்டாடத்தகுந்த மகோன்னதமான வேலை, யாருக்கும் கிடைக்காது. இது சுவாமிக்கு ஆழ்வாரிடத்திலே இருக்கக்கூடிய அத்தியந்தமான பக்தியை காட்டுறது, நினைக்கிறச்சைய மனசு நெகிழறது. அருளி செயல்ல ஆழ்வார்களிடத்துல பக்தி இருக்கிற ஒருத்தருக்கும் நமக்கு இந்த வேலையில பரமபதம் கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் வர்றது இப்போ இந்த விஷயத்தை பார்த்ததுல இருந்து. பொதுவாவே ஒரு ஜீவன் சரணாகத்தை பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போனானா அவனை எப்படி உகந்து உபசரித்து வரவேற்கிறாங்க. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து வந்தவர் எதிர்கொள்ள வந்து அவர் எதிர்கொள்ள. அங்க இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள்னு சொல்லக்கூடியவெல்லாம் என்ன பண்றா? சந்தனம் பூசுறதும் தூப தீபங்களால வரவேற்கிறதும் அலங்காரம் பண்றதும் கொண்டாடுறதுமா எப்படி வரவேற்கிறா ஒரு ஜீவனை? ஒரு ஜீவன் பரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போனா எல்லா ஜீவர்களையும் அப்படிதான் வரவேற்கிறாவாள்லாம். 500 அப்சர ஸ்திரீகள் வந்து இந்த ஜீவனுக்கு சந்தன குசுமாதிகளான அலங்காரங்களை பண்ணுவதும் புஷ்பம் சூட்டுவதும் தூப தீபங்களாலே ஜீவனை வரவேற்பதுமாக எத்தனை உபச்சாரம் பண்றா ஒரு ஜீவனுக்கும்? ஒரு ஜீவனுக்கு 500 பேர் கைங்கரியம் பண்ணி உபச்சாரம் பண்றாளே. அப்படி இருக்க சுவாமி நம்மாழ்வாருக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல. ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஜீவர்கள் வராமையே இருந்தா, ஆனா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி 4 பிரபந்தங்கள் அருளி செய்து நம்மாழ்வாரால இத்தனை மகான்கள் இங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துட்டு இருக்கான்னு நம்மாழ்வார் போறச்சா அவரை எப்படி உகந்து கொண்டாடி இருப்பா. நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, பெருமாள் பிராட்டி என்ன, எத்தனை பேர் வரவேற்றிருப்பா நம்மாழ்வார. அந்த நம்மாழ்வாரோடு சேர்ந்து மோட்சம் போன நம்ம சுவாமிக்கு வரவேற்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மகான்கள்லாம் பேசிண்டாலாம் அந்த காலத்துல, ஆச்சாரிய புருஷாலாம். சுவாமி தனியா போனாலும் அத்தனை விசேஷமான மதிப்பு உண்டு, ஆழ்வாருக்கு இன்னும் விசேஷமான வரவேற்பு உண்டு. சுவாமி ஆழ்வாரோட சேர்ந்து போயிருக்கார். இப்போ நாமெல்லாம் தனியா போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆச்சாரியனோட போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு ஆச்சாரியன் பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்தருள்றார், பிரசித்தரான சுவாமி. ஒரு கோழியாலம் சுவாமி எழுறார், ஒரு கேதாண்டப்பட்டி சுவாமி எழுறார். சுவாமியோடு கூட ஸ்ரீ வைஷ்ணவா ஒரு 4 பேரோ 5 பேரோ போறா. அவளுக்கு எப்பேற்பட்ட உபசரிப்பு இருக்கும் சன்னதியில. சுவாமிக்கு எப்படி சேவை பண்ணி வைக்கிறாளோ அதே வினயத்தோடும் ஆதரத்தோடும் அவளுக்கும் சேவையாகும். சுவாமியை போலவே அவளுக்கும் பவ்யமா பிரசாதங்கள்லாம் கொடுப்பாலும். அந்த மாதிரி நம்மாழ்வாரோடு ஸ்ரீவைகுண்டம் போன சுவாமிக்கு வரவேற்பு எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற போதே அப்படியே உருகி போயிட்டாலாம் அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலாம். இப்படி சுவாமி நம்மாழ்வாரை முன்னிட்டு கொண்டு அவரோடு கூட ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளி அங்கும் அப்பழுக்கில்லாத தூய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்தது போல தன் வாழ்நாள் முழுக்க, தன் விபவ காலம், தன் அவதார காலம் முழுக்க இந்த பூலோகத்திலே எந்த குற்றம் குறையும் இல்லாமல் தூய கைங்கரியத்தை சுவாமி பண்ணி கொண்டு வந்தது போல இன்றும் கூட ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு உத்தமமான கைங்கரியத்தை சேவகத்தை பண்ணி கொண்டு வருகிறார். அங்கே ஸ்ரீவைகுண்டநாதன் பிராட்டிமார்கள், நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள், சுவாமி நம்மாழ்வார் இவர்களோடு கூட நம் கருடபுரம் சின்ன சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகன் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறோம். இந்த சுவாமியினுடையதான திருநக்ஷத்திர நன்னாளில் இவருடைய வைபவத்தை காதாலே கேட்டு அனுபவித்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள்.
இப்படி ஒரு உத்தமமான பவித்திரமான ஒரு ஆத்மா இருக்க முடியுமா, ஒரு மகாத்மா இருக்க முடியுமா? இந்த மாதிரி மகாத்மாக்களைத்தான் பெருமாள் சொன்னான். ச மகாத்மா சுதுர்லபகா. இந்த மாதிரியான மகாத்மாக்கள் கிடைக்கிறதே கஷ்டம், எனக்கே இவாளெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் எனக்கு ஆத்மாவை போல இருக்கிறார். ஞானிகளவா, ஞானீத்து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு கீதையில பெருமாள் கொண்டாடினானே, அது இந்த சுவாமி போன்ற மகான்களைத்தான். இந்த மகானுடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய பாவம் போய் நமக்கும் இவரை போல ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானங்கள் ஒரு துளியாவது ஏற்பட வேண்டும் என்பதாக இந்த சுவாமியினுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமா சேவித்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவாமியினுடைய தனியன் ஸ்ரீ ராஜகோபசூரீந்திர கிருபாலப்தாத்ம சம்பிதம் கௌண்டின்ய வம்ச சம்பூதம் ஸ்ரீனிவாச குரும் பஜே. ராஜகோபசூரீந்திரர் அப்படின்னு கருடபுரம் மகாவித்வான் ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு திருநாமம். ராஜகோபாலாச்சாரியர் திருநாமம் பூர்வாசிரமத்தில் கருடபுரம் சுவாமிக்கு. அது ராஜகோப. சூரி அப்படின்னா நித்திய சூரிகளைப் போல ஆழ்வார்களைப் போல அத்தனை உத்தமா வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அர்த்தம் சூரியன்னா. இந்திரர் அப்படின்னா தலைவர், சூரிகளுக்கெல்லாம் தலைவர். பூலோகத்திலே நித்திய சூரிகளைப் போல ஆழ்வார்களைப் போல எந்த மகான்கள்லாம் வாழறாலோ ஆச்சாரிய புருஷா பரமைகாந்திகள், அவளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அளவுக்கு உத்தமமான சுவாமி யார்? ராஜகோபாலாச்சாரியர் சொல்லக்கூடிய கருடபுரம் சுவாமி. அவருடைய கருணைக்கு இலக்காகி அவர் திருவடிகள்ல காலக்ஷேபம் பண்ணி ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டவரும், கௌண்டின்ய வம்ச சம்பூதம், கௌண்டின்ய கோத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தமமான திருக்குளத்திலே அவதாரம் பண்ணினவருமான ஸ்ரீனிவாச குரும்பஜே. ஸ்ரீனிவாசாச்சாரியர்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சாரியரை, ஆச்சாரிய சிரேஷ்டரை, ஆச்சாரிய சார்வபௌமரை நான் பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அப்படின்றதா சுவாமியினுடைய தனியன். சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்பட்டதாக விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசார்ய மகாதேசிகாய நமஹ.